ஆமென். ಆಮೇನ್. ஓகே, நம்ம கடந்த செய்தியில் சவுலை குறித்து நாம் படித்து கொண்டிருந்தோம். ನಾವು ಹೋದ ಒಂದು ಸಂದೇಶದಲ್ಲಿ ಸೌಲನ್ನು ಕುರಿತು ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತಾ ಬಂದಿದ್ದೇವೆ. சவுலை கர்த்தர் தகுதியில்லாத ஒரு மனிதனை தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு கொண்டு வருகிறதை நாம் பார்த்தோம். ಸೌಲನನ್ನು ದೇವರ ಅರ್ಹತೆ ಇಲ್ಲದಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಅತಿ ದೊಡ್ಡ ಒಂದು ಸ್ಥಾನಕ್ಕೆ ತಂದು ಆತನನ್ನು ತಂದಿರುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அவனை இஸ்ரவேலின் ஜனங்களுடைய ஒரு ராஜாவாக கர்த்தர் நியமித்தார். ಅವನನ್ನು ಇಸ್ರೇಲರ ರಾಜ್ಯದ ಮೇಲೆ ಅವನೊಬ್ಬ ರಾಜನನ್ನಾಗಿ ದೇವರು ನೇಮಿಸಿದನು. கழுதையை தேடிக்கொண்டு வந்தவன், ಕತ್ತೆಯನ್ನು ಹುಡುಕೊಂಡು ಬಂದವನು, அதை கூட கண்டுபிடிக்க திராணில்லாதவனாக இருக்கிறான். ಅದನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯಲಿಕ್ಕೆ ಅವನು ಶಕ್ತಿ ಇಲ್ಲದವನಾಗಿದ್ದಾನೆ. அப்படிப்பட்டவனாக இருந்தாலும் ಆ ವಿಧವಾದವನಾಗಿ ಅವನು ಇದ್ದರೂ தேவன் அவனை தள்ளிவிடாமல் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ದೇವರು ಅವನನ್ನು ತಳ್ಳದಂತೆ ತಿರಸ್ಕರಿಸದಂತೆ ಅವನಿಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಟ್ಟನು. அவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். ಅವನಿಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದವನ್ನೇ ಕೊಟ್ಟನು. சாமுவேல் தீர்க்கதரிசியை அழைத்து அவனை அபிஷேகம் பண்ண வைக்கிறார். ಸಮುವೇಲನಾದಂಥ ದೀರ್ಘದರ್ಶಿಯು ಬಂದು ಅವನನ್ನು ಕರೆದು ಅವನನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದನು. அவனுடைய காரியங்களை குறித்து வழி நடத்துவதற்கு சாமுவேலை வைத்து கர்த்தர் நடத்துகிறார். ಅವನನ್ನು ಮಾರ್ಗ ನಡೆಸುವುದಕ್ಕಾಗಿ ಸಮುವೇಲನ್ನು ನಿಟ್ಟು ದೇವರು ಅವನನ್ನು ನಡೆಸಿದನು. ಆದರೆ இந்த சவுல் தனக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவன் கனப்படுத்தவே இல்லை. ಆದರೆ ಈ ಸೌಲನು ತನಗೆ ಸಿಕ್ಕಿರುವಂತ ಅತಿ ದೊಡ್ಡ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಗಣಪಡಿಸಲಿಲ್ಲ. அவனுடைய சிறிய தகப்பன், சின்ன அப்பா, சித்தப்பா கேட்கிறாரு. ಅವರ ಚಿಕ್ಕಪ್ಪನ ಬಂದು ಕೇಳುತ್ತಾನೆ, எங்கப்பா உன்னை அனுப்பிச்ச இடத்துக்கு நீ போனியா? அந்த கழுதைகள் என்ன ஆச்சு? ஏன் நீ திரும்பி வரல? ನೀನು ಹೋದಂತಕ್ಕೆ ನೀನು ಓದಂತ ಕೆಲಸ ಆಯಿತಾ? ಏಕೆ ನೀನು ಕತ್ತೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ನೀನು ಹಿಂದಿರುಗಿ ಬರಲಿಲ್ಲ? கழுதை கண்டுபிடிச்சியா இல்லையா? ಕತ್ತೆಯನ್ನು ಕಂಡಿಡಿದೆಯಾ ಇಲ್ಲವಾ? உன்னை காணாம உங்க அப்பா கவலைப்படுறாரு. ನಿನ್ನನ್ನು ಕಾಣದೆ ನಿಮ್ಮ ತಂದೆ ಚಿಂತೆ ಪಡುತ್ತಿದ್ದಾನೆ. எங்க போன? ಎಲ್ಲಿ ಹೋದೆ? எங்க ಕழுதை? ಎಲ್ಲಿ ಆ ಕತ್ತೆಯು அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொன்னான்? ಈ ವಿಧವಾಗಿ ಕೇಳಿದರೆ ಅವನು ಏನು ಹೇಳಿದನು? சாமுவேலை பார்த்தேன், ಸಮುವೇಲನನ್ನು ನೋಡಿದನು அப்படின்னு சொல்றான். ಆ ವಿಧವಾಗಿ ಹೇಳಿದನು. அவன் சரியா கூட சொல்ல, சாமுவேல் தீர்க்கதரிசி இடத்துல போனேன் ಅವನು சொல்லவில்லை. ಅವನು ಸರಿಯಾಗಿ ಕೂಡ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. ಸಾಮುವೇಲದಂತ ಪ್ರವಾದಿ ಹತ್ರ ನಾನು ಹೋದೆನೆಂದು ಅವನು ಹೇಳಲಿಲ್ಲ. சும்மா சொன்னான், சாமுவேல்கிட்ட போனேன். ಸುಮ್ಮನೆ ಅವನು ಹೇಳಿದನು, ನಾನು ಸಮುವೇಲನ ಹತ್ರ ಹೋದೆನು. என்ன சொன்னாருன்னு கூட ಅವನು சரியா சொல்லல. ಏನು ಹೇಳಿದನು ಎಂದು ಕೂಡ ಅವನು ಸರಿಯಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. அப்ப அவங்க சித்தப்பாவே கேக்குறாரு. ಅವರ ಚಿಕ್ಕಪ್ಪನೇ ಕೇಳುತ್ತಾನೆ, என்னப்பா சொன்னாரு? ಏನು ಹೇಳಿದನು? அந்த மனுஷன் என்ன சொன்னா? ಆ ಮನುಷ್ಯನು ಏನು ಹೇಳಿದನು? அதற்கு என்ன சொன்னா? ಅದಕ್ಕೆ ಅವನು ಏನು ಹೇಳಿದನು? 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம், 1 சாமுவேಲ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 15வது வசனத்தில் பார்க்கிறோம். 15ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. அப்பொழுது சவுலின் சிறிய தகப்பன் சாமுவேல், உங்களுக்கு சொன்னது என்ன? அதை சொல் என்றான். சவுல் சிறிய தகப்பனை பார்த்து கழுதைகள் அகப்பட்டது என்று எங்களுக்கு தீர்மானமாய் சொன்னார். ಸಮುವೇಲನು ಏನು ಹೇಳಿದನೆಂದು ಚಿಕ್ಕಪ್ಪನು ಕೇಳಲು ಸೌಲನು ಕತ್ತೆಗಳು ಸಿಕ್ಕಿದವೆಂದು ತಿಳಿಸಿದನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದೇನೆ ಹೊರತು, ஆனாலும் ராஜ்யபாரத்தை பற்றி சாமுவேல் சொன்னதை சின்ன தகப்பனுக்கு அவன் அறிவிக்கவில்லை. ಅವನು ಹೇಳಿದ ರಾಜ್ಯವನ್ನು ಮಾತ್ರ ತಿಳಿಸಲಿಲ್ಲ. அல்லேலூயா, ஹல்லேலூயா. தான் ஒரு சாதாரண மனுஷன் இல்ல, இப்ப நான் ராஜாவாக தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்று அவன் சொல்லவே இல்லை. ನಾನು ಒಬ್ಬ ಸಾಮಾನ್ಯವಾದಂತ ಮನುಷ್ಯನಲ್ಲ, ಇವಾಗ ದೇವರು ನನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ ಎಂದು ಅವನು ಹೇಳಲಿಲ್ಲ. கர்த்தர் என் மேலே கிருபையாய் எனக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கொடுக்கிறார் என்று அவன் சொல்லவில்லை. ಯೆಹೋವನು ನನಗೆ ಕೃಪೆಯಿಂದ ಒಂದು ದೊಡ್ಡ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ಕೊಟ್ಟೆನೆಂದು ಅವನು ಹೇಳಲಿಲ್ಲ. யாருக்கு சொல்லல? ಯಾರಿಗೆ ಹೇಳಲಿಲ್ಲ? தன் சொந்த குடும்பத்திற்கு சொல்லல, ತನ್ನ ಸ್ವಂತ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಅವನು ಹೇಳಲಿಲ್ಲ. தன் சித்தப்பாவுக்கு சொல்லல, ತನ್ನ ಚಿಕ್ಕಪ್ಪನಿಗೆ ಅವನು ಹೇಳಲಿಲ್ಲ. அப்பாவுடைய ஸ்தானத்துல சித்தப்பா தான் அங்க இருக்கிறார். ತಂದೆಯ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಚಿಕ್ಕಪ್ಪನಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. அவன் சித்தப்பாவுக்கு என்னத்தை சொல்லி இருக்கணுமோ அதை சொல்லல. ಅವನು ಚಿಕ್ಕಪ್ಪನಿಗೆ ಏನನ್ನು ಹೇಳಬೇಕಾಗಿತ್ತು ಅದನ್ನು ಅವನು ಹೇಳಲಿಲ್ಲ. கர்த்தரை அவன் அறியவில்லை.
ಯೆಹೋವನನ್ನು ಅವನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ, ಅರಿತುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. கர்த்தருடைய ஊழியக்காரன் என்ன செய்தான் என்பதையும் அவன் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ದೇವರ ದಾಸನು ಏನು ಹೇಳಿದನೆಂದು ಕೂಡ ಸರಿಯಾಗಿ ಅವನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. கர்த்தருடைய தாசன் அவனுக்கு என்ன செய்திருக்கிறான் என்பதையும் அவன் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ದೇವರ ದಾಸನು ಅವನಿಗೆ ಏನನ್ನು ಮಾಡಿದನು ಎನ್ನುವುದನ್ನು ಕೂಡ ಅವನು ಸರಿಯಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. அபிஷேகம் தைலத்தை அவன் மேல ஊற்றியிருக்கிறான் என்று அவனுக்கு தெரியவில்லை அல்லது அவன் சொல்லவில்லை. ಅಭಿಷೇಕ ತೈಲವನ್ನು ಅವನ ತಲೆ ಮೇಲೆ ಊದನೆಂದು ಅವನಿಗೆ ಹೇಳಲಿಲ್ಲ, ಅವನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಇಲ್ಲ. அவன் ஒரு ராஜ்ய பாரம் அவன் தோள் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ಅವನು ಒಂದು ರಾಜ್ಯಭಾರದ ಒಂದು ಭಾರವನ್ನು ಅವನ ಭುಜದ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆಂದು ಕೂಡ ಅವನಿಗೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. இஸ்ரவேலுக்கு ராஜ்யம் அதை நடத்துகிற பொறுப்பு தன் தோள் மேலே வைத்திருக்கிறார் என்று ಅವನು சொல்லவே இல்லை. ಇಸ್ರೇಲ್ ರಾಜ್ಯವನ್ನು ನಡೆಸುವಂತ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ನನ್ನ ಭುಜದ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆಂದು ಅವನು ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. அசட்டை பண்றான். ಅವನು ತಾಸ್ತಾರ ಮಾಡಿದನು. அவனுடைய இந்த நடவடிக்கையை பார்த்தா யாரும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது? ಅವನ ನಡೆನುಡಿಗಳನ್ನು ನೋಡಿದರೆ ನಮಗೆ ಯಾರೇ ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ಬರುತ್ತಾರೆ? பரகுன ராஜான்னு ஒத்துக்கலையா? அவன் ராஜாவா அவனுக்கு இருக்கிற பொறுப்பை, அவனுக்கு ஜவாப்தாரிಯನ್ನು கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு ஒரு கிருபை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு அலட்சியம் பண்ணினவன் யாருன்னு கேட்கிறேன். ஏசாவா? பைபிள் சரியா படிக்கணும், பைபிள் ಚೆನ್ನಾಗಿ ಓದಬೇಕು. ஏசா தனக்கு கொடுத்திருக்கிற கிருபையை அவன் அலட்சியம் பண்ணினான்னு படிச்சோமா இல்லையா? ಏಸಾವನ್ನು ತನಗೆ ಕೊಟ್ಟಂತ ಒಂದು ಚೊಚ್ಚಲತನವನ್ನು ಅವನು ತಾಸ್ತಾರ ಮಾಡಿದನು ನಾವು ಓದಿದ್ದೇವೆ ಇಲ್ಲವೇ? குடும்பத்தினுடைய மூத்த மகன் எப்படி நடந்து கொள்ளணும் என்கிறதை அவன் அசட்டை பண்ணினான். ಕುಟುಂಬದ ಚೊಚ್ಚಲ ಮಗನು ಹೇಗೆ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದನ್ನು ಅವನು ತಾಸ್ತಾರ ಮಾಡಿದನು. கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைய மதிக்கல அவன். ಯೆಹೋವನು ಕೊಟ್ಟಂತ ಕೃಪೆಯನ್ನು ಅವನು ಸನ್ಮಾನಿಸಲಿಲ್ಲ. அத ஒரு அலட்சியமா நினைக்கிறான். ಅವನು ಅದನ್ನು ಒಂದು ತಾಸ್ತಾರವಾಗಿ ನೆನೆಸಿದನು. ಯಾರವನು? ಏಸಾವನು. அது மாதிரிதான் இவனும் இருக்கிறான். ಅದೇ ವಿಧವಾಗಿ ಇವನು ಇದ್ದಾನೆ. ಯಾರು? ಸೌಲನು. அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்கிற சந்தோஷமான விஷயத்தை அவன் சந்தோஷமாவே நினைக்கல. ಯೆಹೋವನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡನಂತ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಸಂತೋಷವಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. சாமுவேல் என்ன சொன்னார்னு சொல்லி கேட்டாலும் அவன் அதை மறைத்து பேசுகிறான். ಸಮುವೇಲನು ಏನು ಹೇಳಿದನೆಂದು ಕೇಳಿದರೂ ಕೂಡ ಅದನ್ನು ಅವನು ಮರೆಮಾಡಿ ಮಾತನಾಡಿದನು. சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல சொன்ன ஒரு விஷயம் என்னவென்றால், ಶಿಷ್ಯರಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬೆಟ್ಟದ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ ಹೇಳಿದಂತ ಒಂದು ವಿಷಯವು ಏನೆಂದರೆ, உங்களுடைய பேச்சு சாரமுள்ளதா இருக்கணும், ನಿನ್ನ ಮಾತು ಸಾರವುಳ್ಳದಾಗಿರಬೇಕು, உள்ளதே உள்ளதென்று சொல்லணும், ಇದ್ದದ್ದು ಇದ್ದಂತೆ ಹೇಳಬೇಕು, இல்லாததை அது இருக்கிற மாதிரி பேசக்கூடாது, இல்லாததை இல்லாத மாதிரியே தான் இருக்கணும். ಇಲ್ಲದೆ ಇರುವುದನ್ನು ಇದ್ದಂತೆ ಮಾತನಾಡಬಾರದು, ಇಲ್ಲದನ್ನು ಇಲ್ಲದೆಂದೇ ನಾವು ಮಾತನಾಡಬೇಕು. உங்க வார்த்தை உண்மையான்னு நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சத்தியம் பண்ணி சொல்ல வேண்டாம். ನಿನ್ನ ಮಾತು ಸತ್ಯವೆಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ನೀನು ಪ್ರಮಾಣ ಮಾಡಿ, ನಿಮ್ಮ ಮಾತು ನಿಜ ಎಂದು ಹೇಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನೀವು ಸತ್ಯ ಮಾಡಬೇಕಿಲ್ಲ. அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ಮಾಡುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஒவ்வொரு வார்த்தையுமே உண்மையாக சத்தியமாக நிஜமாகத்தான் இருக்க வேண்டும். ಒಂದೊಂದು ಮಾತು ಸತ್ಯವಾಗಿ ನಿಜವಾಗಿ ಇರಬೇಕು. யாருக்கு சொன்னார் இயேசு? ಯಾರಿಗೆ ಹೇಳಿದನು ಯೇಸು? ಶಿಷ್ಯರಿಗೆ ಹೇಳಿದನು. எங்கே சொன்னார்? ಎಲ್ಲಿ ಹೇಳಿದನು? மலை பிரசங்கத்தில், ಬೆಟ್ಟ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் ನೀವು ವಾಚಿಸಿ பாருங்க. ಮತ್ತಾಯನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 6-7 ವಾಕ್ಯಗಳು. 5ஆம் அதிகாரம், 5ನೇ ಅಧ್ಯಾಯ, 6ஆம் அதிகாரம், 6ನೇ ಅಧ್ಯಾಯ, 7ஆம் அதிகாரம். இந்த 3 அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ಈ 3 ಅಧ್ಯಾಯಗಳನ್ನು ಓದಿ ನೋಡಿದರೆ இயேசுவினுடைய எல்லா உபதேசங்களும் அதற்குள்ளே அடங்குகிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಎಲ್ಲಾ ಉಪದೇಶಗಳು ಅದರಲ್ಲಿ ಅಡಗಿರುವುದು. Praise the Lord. Praise the Lord. இயேசுவினுடைய உபதேசம் முழுசும் அதுல இருக்குது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪೂರ್ತಿ ಉಪದೇಶವು ಅದರಲ್ಲಿ ಇರುವುದು. 5ஆம் அதிகாரம், 5ನೇ ಅಧ್ಯಾಯ, 6ஆம் அதிகாரம், 6ನೇ ಅಧ್ಯಾಯ, 7ஆம் அதிகாரம், 7ನೇ ಅಧ್ಯಾಯ. இயேசுவினுடைய எல்லா போதனைகளும் அதில் அடங்கி இருக்கிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಎಲ್ಲಾ ಬೋಧನೆಗಳು ಅಲ್ಲಿ ಅಡಗಿರುವುದು. இந்த போதனைகளில் இருந்துதான் விளக்கமாக நிருபங்களை பவுலும் பேதுருவும் யோவானும் யாக்கோபும் எழுதினார்கள். ಈ ಒಂದು 3 ಅಧ್ಯಾಯಗಳಿಂದಲೇ ಇರುವಂತಹ ಒಂದು ಅದರಲ್ಲಿರುವಂತಹ ಎಲ್ಲ ಒಂದು ಬೋಧನೆಗಳು ಎಲ್ಲ ಅಲ್ಲ, அதுல இருந்துதான், ಅದರಲ್ಲಿ ಇದ್ದಂತದ್ದನ್ನೇ, அதுல இருக்கிற சத்தியத்துல இருந்துதான், ಅದರಲ್ಲಿರುವಂತಹ ಸತ್ಯವನ್ನು ಇರುವುದನ್ನೇ அந்தந்த ஊர்ல இருக்கிற பிரச்சனைகளுக்கு விளக்கத்தை கொடுக்கறாங்க. ಆ ಊರಲ್ಲಿರುವಂತಹ ಸಮಸ್ಯೆಗಳಿಗೆ ಅವನು ವಿವರಣೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ.
அதாவது ஒரு தெசலோனிக்கேல ஒரு பிரச்சனை, ಥೆಸಲೋನಿಕದಲ್ಲಿ ಒಂದು ಸಮಸ್ಯೆ, அதுக்கு விளக்கம் எங்க இருந்து கொடுக்கணும்? ಅದರಿಂದ ವಿವರಣೆ ಎಲ್ಲಿಂದ ಕೊಡಬೇಕು? அவங்களுக்கு சொல்யூஷன், அதுக்கு தீர்மானம் எங்க இருந்து ಅದಕ್ಕೆ கொடுக்கணும்? ಬೇಕಾಗುವಂತ ಬುದ್ಧಿಮತವನ್ನು ಎಲ್ಲಿಂದ ಕೊಡಬೇಕು? கொரிந்து சபையில ஒரு பிரச்சனை, ಕೊರಿಂಥ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಸಮಸ್ಯೆ. அந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ಆ ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿರುವಂತಹ ಜನಗಳಿಗೆ என்ன புத்திமதி சொல்றது? ಯಾವ ಬುದ್ಧಿಮತಿಯನ್ನು ಹೇಳುವುದು? அது எங்க இருந்து எடுத்து சொல்றது? ಅದು ಎಲ್ಲಿಂದ ತೆಗೆದು ಹೇಳುವುದು? இந்த 3 அதிகாரத்திலிருந்து தான், ಈ 3 ಅಧ್ಯಾಯಗಳಿಂದಲೇ, இயேசுவினுடைய போதனையில் இருந்து தான் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಉಪದೇಶದಿಂದಲೇ பவுல் எழுதுகிறான். ಪೌಲನು ಬರೆದನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசுவினுடைய இந்த போதனையில் இருந்து தான், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಈ ಬೋಧನೆಗಳಿಂದಲೇ சிதறப்பட்டிருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு பேதுரு எழுதுகிறான். ಚೆದರು ಹೋಗಿರುವಂತಹ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಪೇತ್ರನು ಬರೆದನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லா நிருபங்களும் பத்திரிகைகளும் இயேசுவினுடைய போதனையிலிருந்து எடுத்து எழுதப்பட்டிருக்கிறது. ಎಲ್ಲ ಪತ್ರಿಕೆಗಳನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬೋಧನೆಯಿಂದಲೇ ತೆಗೆದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. யோவான் எழுதின பத்திரிகை, ಯೋಹಾನನು ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯು, அப்புறம் யாரெல்லாம் எழுதியிருக்கா? ಯಾಕೋಬನು எழுதின நிருபம், ಯಾಕೋಬನು ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯು, பவுல் எழுதிய நிருபங்கள், ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆಯು, யார் எழுதியிருக்கா? ಇನ್ಯಾರು ಬರೆದಿದ್ದಾರೆ? பேதுரு சொல்லியாச்சுல, ಪೇತ್ರನು ಹೇಳಿದ್ದಾಯಿತು. ಯೋಹಾನನು, ಪೌಲನು, அப்புறம் யூதா எழுதியிருக்கிற ಬರೆದ ಪತ್ರಿಕೆ. இவங்க எல்லாமே தன் சொந்தத்துக்கு எதுவுமே எழுதல. ಇವೆಲ್ಲವನ್ನು ತಮ್ಮ ಸ್ವಂತಕ್ಕೆ ಅವರು ಯಾವುದನ್ನು ಬರೆಯಲಿಲ್ಲ. இவர்கள் யாருமே சொந்தமாக எதையுமே எழுதவில்லை. ಇವರು ಯಾವುದನ್ನು ಸ್ವಂತವಾಗಿ ಯಾವುದರಲ್ಲೂ ಬರೆಯಲಿಲ್ಲ. இயேசுவினுடைய போதனையிலிருந்து எடுத்து தான் அவர்கள் எழுதினார்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬೋಧನೆಯಿಂದಲೇ ತೆಗೆದು ಅವರು ಬರೆದರು. இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை எல்லாத்தையுமே நீங்க படிக்கணும்னு சொன்னா, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬೋಧನೆಯನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ನೀವು ಓದಿರಿ ಎಂದು ಹೇಳಿದರೆ, அது மத்தேயு சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ಅದು ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿರುವುದು. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவினுடைய போதனைகளை மத்தேயு அழகாக 3 அதிகாரங்களே சுருக்கி இருக்கிறான். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬೋಧನೆಯನ್ನು ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಆ 3 ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ ಅಡಗಿಸಿ ಅಲ್ಲಿ ಬರೆದಿದ್ದಾನೆ. வெறும் மத்தேயு தான் எழுதிருக்கானா நான் கேட்டா இல்ல, லூக்காவும் எழுதியிருக்கிறான். ಮತ್ತೇನು ಬರೆದನೆಂದು ಕೇಳಿದರೆ ಇಲ್ಲ, ಲೂಕನು மத்தாயனே ಬರೆದಿದ್ದಾನೆ, ಬೇರೆ ಯಾರು இல்லவா அப்படின்னு ಯಾರಿಲ್ಲವೆಂದು ಕೇಳಿದರೆ ಲೂಕನು ಬರೆದಿದ್ದಾನೆ. யோவானும் எழுதியிருக்கிறான். ಯೋಹಾನನು ಬರೆದಿದ್ದಾನೆ. மத்தேயு எழுதினதை போல எழுதல. ಮತ್ತಾಯನು ಬರೆದಂತವನು ಬರೆಯಲಿಲ್ಲ. மத்தேயு எல்லாவற்றையும் ஒரே இடத்துல 5, 6, 7 தொடர்ச்சியாக எழுதி முடித்திருக்கிறான். ಮತ್ತಾಯನ 3 ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ 5, 6, 7 ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ನಿರಂತರವಾಗಿ ಇದನ್ನು ಬರೆದು ಮುಗಿಸಿದ್ದಾನೆ. 5, 6, 7 ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ ಬರೆದಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೇವ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರವು. இப்போ அதுல ஒரு விஷயத்தை நான் சொன்னேன். ಅದರಲ್ಲಿ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ನಾನು ಹೇಳಿದೆ. உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள், ಇದ್ದದ್ದನ್ನು ಇದ್ದಂತೆ ಹೇಳಬೇಕು, இல்லாததை இல்லாததென்றே விட்டு விடுங்கள். ಇಲ್ಲದನ್ನು ಇಲ್ಲದಂತೆ ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಿರಿ. இவன் என்ன பண்றான்? சவுல் ಈ ಸೌಲನು ಏನು ಮಾಡಿದನು? சொல்ல வேண்டியதை சொன்னானா? ಹೇಳಬೇಕಾದದ್ದನ್ನು ಹೇಳಿದನೇ? சொல்லல. ಹೇಳಲಿಲ್ಲ. சொல்லணுமா வேண்டாமா? ಅವನು ಹೇಳಬೇಕೇ ಬೇಡವೇ? இல்ல பாஸ்டர் யாருமே கேட்கல, நானும் சொல்லல அப்படின்னா பரவாயில்ல. ಇಲ್ಲ ಪಾಸ್ಟರ್ ಯಾರು ಕೇಳಿಲ್ಲ, ಅದರಿಂದ ನಾನು ಹೇಳಲಿಲ್ಲ, ಹಂಗಂದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ. ஆனா ஒருத்தன் கேட்கிறாரு, ಅದರಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, என்னப்பா சொன்னாரு? ಏನಪ್ಪ ಅವರು ಹೇಳಿದರು? அப்ப என்ன செய்யணும்? ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? இது என்ன மாதிரி விஷயம்? ಇದು ಯಾವುದಂತ ವಿಷಯವಿದು? கடைக்கு போனேன், 2 வடை சாப்பிட்டேன், கூட ஒரு டீ குடிச்சேன், அந்த விஷயம் கிடையாது. ಅಂಗಡಿಗೆ ಹೋದನು, 2 ವಡೆ ತಿಂದನು, ಕಾಫಿ ಕುಡಿದನು, ಆ ವಿಷಯವಲ್ಲ ಇದು. இது என்ன விஷயம்? ಇದು ಯಾವ ವಿಷಯವಿದು? கர்த்தர் எனக்கு தனிப்பட்ட முறையிலே விசேஷமாக ஒன்றை செய்திருக்கிறார். ಯೆಹೋವನು ನನಗೆ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ವಿಶೇಷವಾಗಿ ಒಂದನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೆ. இதை செய்தது, ಇದನ್ನು ಮಾಡಿದ್ದು கர்த்தர். ಯೆಹೋವನೇ. சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக இது எனக்கு செய்திருக்கிறார். ಸಾಮುವೇಲ ಪ್ರವಾದಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಇದನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೆ ಆತನು ನನಗೆ. முழு இஸ்ரவேல் தேசத்தை குறித்த ஒரு பாரம் என் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. ಇಸ್ರಾಯೇಲರ ಒಂದು ವಿಷಯದ ಭಾರವನ್ನು ನನ್ನ ಮೇಲೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. இது எவ்வளவு சந்தோஷமாக சொல்லி இருக்கணும். ಇದು ಎಷ್ಟು ಸಂತೋಷವಾಗಿ ಅವನು ಹೇಳಿರಬೇಕಾಗಿತ್ತು. எவ்வளவு உண்மை உத்தமமாக பயத்தோட நடுக்கத்தோட அதை அவன் சொல்லி இருக்க வேண்டும். ಅವನು ಸತ್ಯವಾಗಿ ನಿಜವಾಗಿ ಎಷ್ಟು ಭಯದೊಟ್ಟಿಗೆ ಅವನು ನಡುಕದೊಟ್ಟಿಗೆ ಅವನು ಹೇಳಬೇಕಾಗಿತ್ತು. ஆனால் அவன் சொல்லவில்லை. ಆದ್ರೆ ಅವನು ಅದನ್ನು ಹೇಳಲಿಲ್ಲ. ஊரு பூரா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ಊರು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಹೇಳುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. கேட்டவங்களுக்கு அது சொல்லிருமா இல்லையா? ಹೇಳಿದಂತವರಿಗಾದ್ರೂ ಹೇಳಬಹುದಾಗಿತ್ತಲ್ಲವೇ? அவன் சொல்லல. ಅವನು ಹೇಳಲಿಲ್ಲ. இப்ப இந்த விஷயம் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு தெரியுமா தெரியாதா? ಈ ವಿಷಯವು ಸಮುವೇಲನಿಗೆ ದೀರ್ಘದರ್ಶಿಗೆ ತಿಳಿಯುತ್ತೆ ಇಲ್ಲವೇ? அவனுக்கு சந்தோஷம் வந்திருக்குமா? ಅವನಿಗೆ ಸಂತೋಷ ಬಂದಿರಬಹುದೇ?
என்ன இருக்கும்? ಏನಾಗಿರಬಹುದು ಅವನಿಗೆ? துக்கம் வந்திருக்கும். ಅವನಿಗೆ ದುಃಖ ಉಂಟಾಗಿರಬಹುದು. ಅದರೊಟ್ಟಿಗೆ கோபா. ஓகே, அதரொட்டிಗೆ அதான் துக்கம், ரிக்ரெட். அவனுக்கு சந்தேகம் கூட வந்திருக்கும். ಅವನಿಗೆ ಸಂದೇಹ ಕೂಡ ಬಂದಿರಬಹುದು. என்ன சந்தேகம்? ಏನು ಸಂದೇಹವು? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ನಾನೇದರೂ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ದೇನೆ? இவன் சரியான ஆளுதானா? ಇವನು ಸರಿಯಾದ ವ್ಯಕ್ತಿಯೇ? நான் தப்பான ஒரு ஆளுக்கு அபிஷேகம் செய்து விட்டேனோ? ನಾನು ತಪ್ಪಾದ ವ್ಯಕ್ತಿಗೆ ನಾನು ಅಭಿಷೇಕವನ್ನು ಮಾಡಿದೆನೋ? இவன் அசட்டை பண்றானே, ಇವನು ತಸ್ತರ ಮಾಡುತ್ತಾನಲ್ಲ. உண்மையிலேயே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் தானா? ಇವನು ನಿಜವಾಗಿ ದೇವರಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ವ್ಯಕ್ತಿನೇ ಇವನು. என்ன பண்றது இப்போ? ಇವಾಗ ಏನು ಮಾಡುವುದು? அவனுக்கு சந்தேகம் கூட வந்திருக்கும். ಅವನಿಗೆ ಸಂದೇಹ ಕೂಡ ಬಂದಿರಬಹುದು. ஏனென்றால் ಏಕೆಂದರೆ வசனத்தை கொடுத்த உடனே, ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟ ತಕ್ಷಣ கேட்ட ஆளு உண்மையிலேயே நம்பினானா இல்லையா என்று அவன் வெளிப்படுத்த மாட்டேங்கிறான். ಇವನು ಕೇಳಿದಂತ ವ್ಯಕ್ತಿ ನಿಜವಾಗಿ ಅದನ್ನು ನಂಬಿದಾನೆ ಎಲ್ಲಿ ಅವನು ಪ್ರಕಟಿಸುತ್ತಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವು. சர்ச்சுக்கு வரோம், ಚರ್ಚಿಗೆ ಬರಬೇಕು, நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம், ಬಂದಿದ್ದೇವೆ, ಬರುತ್ತಿದ್ದೇವೆ, வந்து வசனத்தை கேட்டுட்டு போறோம், ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಹೋಗುತ್ತೇವೆ. வெளியில போகும்போது ಆಚೆ ಹೋಗುವಾಗ வசனம் நீங்க கேட்டீங்களா இல்லையான்னு யாருக்காவது சொல்றீங்களா? ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಇಲ್ಲಿ ಕೇಳಿದರೆ ಇಲ್ಲಿ ಬಂದು ಯಾರಿಗಾದ್ರೂ ನೀವು ಹೇಳುತ್ತಿದ್ದೀರಾ? கர்த்தர் எனக்கு இன்றைக்கு இதை சொன்னார், ಯೆಹೋವನು ನನಗೆ ಈ ದಿನದಲ್ಲಿ ಇದನ್ನು ನನಗೆ ಹೇಳಿದನು, இன்றைக்கு கர்த்தர் எனக்கு இந்த விஷயத்தை எனக்கு வெளிப்படுத்தினார், ಇವತ್ತು ಯೆಹೋವನು ನನಗೆ ಈ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ನನಗೆ ಪ್ರಕಟಿಸಿದನು, வசனம் எனக்கு கிடைத்தது, ವಾಕ್ಯವು ನನಗೆ ದೊರಕಿತು. அதை யாருக்காவது நாம சொல்றோமா? ಅದನ್ನು ಯಾರಿಗಾದರೂ ನಾವು ಹೋಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದೇವೆಯೇ? ஹலோ, கேக்குதா? ಹಲೋ, ಕೇಳುತ್ತಿದೆಯಾ? ಕಿವಿಗಳು ಕೇಳ್ತಿದ್ಯಾ? இப்ப கூட கேட்க மாட்டோம். எப்பவுமே நான் கேட்க, நாங்க நல்ல பிள்ளைங்க, ಯಾವಾಗಲೂ ಕೇಳುವುದೇ ಒಳ್ಳೆ ಮಕ್ಕಳು ನಾವು. சாட்சிகள். நமக்கு என்ன பேரு தெரியுமா? ನಮಗೆ ಏನು ಹೆಸರು ಗೊತ್ತುಂಟೆ? சாட்சிகள். ಸಾಕ್ಷಿಗಳು. கல்லு மாதிரி இருந்தா கூட நீங்க சாட்சிகள். ನೀವು ಕಲ್ಲುಗಳಂತಿದ್ದರೂ ಕೂಡ ನೀವು ಸಾಕ್ಷಿಗಳೇ. கல்லுகளை கர்த்தர் பேச வைப்பார். ಕಲ್ಲುಗಳಿಂದಲೂ ಯೆಹೋವನು ಮಾತನಾಡಿಸಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. நான் கல்லு கூட இல்ல பாஸ்டர், ನಾನು ಕಲ್ಲು ಅಲ್ಲ ಪಾಸ್ಟರ್ அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ಹಾಗಂದ್ರೆ ನಾನು ಏನು ಮಾಡಲಿಕ್ಕೆ? கல்லு மாதிரி இருந்தா கூட கர்த்தர் உங்களை பேச வச்சிருவார். ಕಲ್ಲುಗಳಿದ್ದರೂ ಕೂಡ ಯೆಹೋವನು ನಿಮ್ಮಿಂದ ಮಾತನಾಡಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்லுங்க மேல எழுதி வச்சுட்டா இயேசு ஜீவிக்கிறார். ಕಲ್ಲುಗಳ ಮೇಲೆ ಬರೆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಜೀವಿಸುತ್ತಾನೆ. ரோட்ல போறவங்க வர்றவங்க, ட்ரெயின்ல போறவங்க வர்றவங்க, பஸ்ல போறவங்க, அந்த கல்லு பேசுது, அவங்க அதை கேட்டுக்கிட்டே போறாங்க. ರೋಡಲ್ಲಿ ಹೋಗುವವರು ಬರುವವರು, ಟ್ರೈನಲ್ಲಿ ಹೋಗುವವರು ಬರುವವರು, ಬಸ್ಸಲ್ಲಿ ಹೋಗುವವರು ಬರುವವರು ಅದನ್ನು ನೋಡುವಾಗ ಆ ಕಲ್ಲುಗಳು ಅವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತವೆ. கல்லுಗಳು ಮಾತನಾಡುತ್ತದೆ ನನಗೆ, ಕಲ್ಲು ನನಗೆ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತವೆ. என்ன சொல்லுது? ಏನು ಹೇಳುತ್ತವೆ? இயேசு ஜீவிக்கிறார், ಯೇಸು ಜೀವಿಸುತ್ತಾನೆ, இயேசு ரட்சிக்கிறார், ಯೇಸು ರಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. நீங்க இங்க இருந்து சென்னைக்கு நீங்க ட்ரெயின்ல போனீங்கன்னா, ನೀವು ಇಲ್ಲಿಂದ ಚೆನ್ನೈಗೆ ನೀವು ಟ್ರೈನಲ್ಲಿ ಹೋದರೆ, சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அங்கே பட்டாபிராமு, ஆவடி, அம்பத்தூர், இப்படிலாம் அந்த ஸ்டேஷன் வழியாக போகும்போது ரோடு, அந்த ட்ரெயின் போகிற இடமெல்லாம் பக்கத்தில் இருக்கிற சுவரெல்லாம் பார்த்தீங்கன்னா வசனமாக எழுதி 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 வச்சுருப்பாங்க. ನಾವು ಚೆನ್ನೈಯಿಂದ ಬರುವಾಗ ನಾವು ಆವಡಿ, ಅಂಬತ್ತೂರು, ಕೊರಟೂರು, ತಿರುವಲೂರು ಇವಾದ ಬರುವಾಗ ರೋಡ್ಗಳ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಗೋಡೆಗಳ ಮೇಲೆ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಅಕ್ಷರಗಳಲ್ಲಿ ಯೇಸುವನ್ನು ಕುರಿತು ಬರೆದಿರುತ್ತಾರೆ. ரயில்வே ட்ராக் பூராவே நீங்கள் வசனம் படிச்சுக்கிட்டே போகலாம். ರೈಲ್ವೆ ಟ್ರ್ಯಾಕ್ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಎಲ್ಲ ನಾವು ವಾಕ್ಯ ಓದಿಕೊಂಡು ಹೋಗಬಹುದು. நான் பல ஊர்களுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன். ನಾನು ಹಲವು ಊರುಗಳಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿದ್ದೇನೆ. ஆந்திராவுக்கு போயிருக்கேன், கேரளா போயிருக்கேன், கர்நாடகா சுற்றி இருக்கிறேன், நார்த் இந்தியா போயிருக்கிறேன். ಆಂಧ್ರ ಹೋಗಿದ್ದೇನೆ, ಕೇರಳ ಹೋಗಿದ್ದೇನೆ, ಕರ್ನಾಟಕ ಸುತ್ತಿದ್ದೇನೆ, ನಾರ್ತ್ ಸೈಡ್ ಹೋಗಿದ್ದೇನೆ. ஆனால் நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் சென்னைக்கு போகும்போதெல்லாம் நான் இதை பார்ப்பேன், சந்தோஷப்படுவேன். ஆஹா, இந்த சொவர்க கூட கர்த்தரை அறிவிக்கிறது. ನಾನು ಚೆನ್ನೈಗೆ ಹೋಗುವಾಗ ನಾನು ಬಹಳ ಸಂತೋಷ. 30 ವರ್ಷಗಳಿಂದ ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತಿರೋದು. ಚೆನ್ನೈಗೆ ಹೋಗುವಾಗ ನಾನು ಅವುಗಳನ್ನು ಗೋಡೆಗಳು ದೇವರನ್ನು ಪ್ರಕಟಿಸುತ್ತಿವೆ. ಗೋಡೆಗಳು ಸಹ ದೇವರನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತಿವೆ? ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது பத்தாம, ಅದು ಸಾಲದಂತೆ ಟ್ರೈನ್ல ಕೂಡ வந்து என்ன பண்ணுவாங்க? ಟ್ರ್ಯಾಕ್ಸ್ கொடுப்பாங்க. ಟ್ರೈನಲ್ಲಿ ಬಂದು ಅವರು ಆ ಟ್ರ್ಯಾಕ್ಸ್ ಅನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ಟ್ರೈನ್ல கூட ஒட்டி வச்சிருப்பாங்க. ಲೋಕಲ್ ಸಿಟಿ ಟ್ರೈನ್ல, ಸಬರ್ಬ್ ಟ್ರೈನ್ಗಳಲ್ಲೆಲ್ಲ ಅವುಗಳನ್ನು ಅಂಟಿಸಿರುತ್ತಾರೆ. ಯೇಸು ರಕ್ಷಿக்கிறார், ಯೇಸು ರಕ್ಷಿಸುತ್ತಾನೆ, ಯೇಸು உன்னை நேசிக்கிறார், ಯೇಸು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ, ಯೇಸು உன்னை சுகமாக்குகிறார், ಯೇಸು ನಿನ್ನನ್ನು ಗುಣಪಡಿಸುತ್ತಾನೆ, ಯೇಸು அழைக்கிறார், ಯೇಸು ಕರೆಯುತ್ತಾನೆ.
நான் ஸ்தாபனங்களை பத்தி பேசல, இயேசு நம்ம கூட பேசுறாருன்னு சொல்றேன். ನಾನು ಸಂಸ್ಥೆಗಳನ್ನು ಕುರಿತು ನಾನು ಮಾತನಾಡುತ್ತೇನೆ, ಯೇಸು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. அதை பார்த்துட்டு அதை கேட்டுட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி சில பேர் போவாங்க. ಅದನ್ನು ನೋಡಿ ಅದನ್ನು ಕೇಳಿ ಜನರು ಏನು ನಡೆಯದಂತವ್ರು ಸುಮ್ಮನೆ ಹೋಗುತ್ತಾರೆ. எத்தனையோ பேர் டிராவல் பண்ணுவாங்க, அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. ಎಷ್ಟೋ ಜನರ ಪ್ರಯಾಣ ಮಾಡುತ್ತಾರೆ, ಅದನ್ನು ಅವರು ಕಂಡುಕೊಳ್ಳುವುದೇ ಇಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? ಎಷ್ಟು ಜನ ಸಂತೋಷವಾಗಿದೆ ಇದು? எனக்கு ரொம்ப துக்கமா இருக்குது. ನನಗೆ ಬಹಳ ದುಃಖವಾಗಿದೆ. இந்த மாதிரி ஜனங்களை பார்த்தா என்ன சொல்றது? ಈ ವಿಧವಾದ ಜನರನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಏನು ಹೇಳುವುದು? என்னைக்காவது ஒரு நாளாவது அவன் யோசிக்கணும். ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ದಿನ ಅದನ್ನು ಕುರಿತು ಅವರು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು. என்னை ஒருவர் அழைக்கிறார், என்னை கூப்பிடுறாரு, ನನ್ನನ್ನು ಆತನು ಕರೆಯುತ್ತಾನೆ, ನನ್ನ ಕರೆಯುತ್ತಿದ್ದಾನೆ. ஒரு கடவுள் இருக்கிறாரு, ಒಬ್ಬ ದೇವರು ಇದ್ದಾನೆ, அவர் எனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, ಆತನು ನನಗೆ ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. அவர் யாரு? ಆದರೆ ಆತನು ಯಾರು? என்ன சொல்லியிருக்காரு? ಆತನು ಏನು ಹೇಳಿದ್ದಾನೆ? ಆತನು இத பத்தி யாராவது சிந்திக்கிறானா? ಇದನ್ನು ಕುರಿತು ಯಾರಾದರೂ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಾರಾ? சிந்திக்கிறவங்க தான் ரட்சிக்கப்படுறாங்க. ಯೋಚನೆ ಮಾಡುವವರೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾರೆ. அவங்க தான் சாட்சிகளாய் மாறுறாங்க. ಅವರೇ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ ಬದಲಾಗುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஆனா ಆದರೆ நிறைய பேர் எப்படி போறாங்கன்னா, ಅನೇಕ ಜನರು ಹೇಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ ಎಂದರೆ, கர்த்தர் என்ன சொன்னாரு என்னன்னு தெரியலையே, ಯೆಹೋವನು ಏನು ಹೇಳಿದನು ಯಾವುದು ನಮಗೆ ತಿಳಿಯುತ್ತಿಲ್ಲವಲ್ಲ. நீங்க இப்ப இந்த ட்ரெயின்ல போலியா பிரதர்? ನೀವು ಆ ಟ್ರೈನಲ್ಲಿ ಹೋಗಲಿಲ್ಲವಾ ಬ್ರದರ್? டெய்லி போறான் பிரதர். ಪ್ರತಿ ದಿನ ಹೋಗುತ್ತೇನೆ ಬ್ರದರ್. அப்படியா? ಹೌದೇನು? நீங்க ஜன்னல் வெளியே பார்க்க மாட்டீங்களா பிரதர்? ಜನೆಯಿಂದ ಆಚೆ ಕಿಟಕಿಯಿಂದ ಆಚೆ ನೋಡುವುದಿಲ್ಲ ಬ್ರದರ್? ஐயோ டெய்லி பார்க்கறேன் பிரதர். ಪ್ರತಿದಿನ ನೋಡುತ್ತೇನೆ ಬ್ರದರ್. அப்புறம் எப்படி நீங்க இந்த வசனம்லாம் உங்களுக்கு தெரியவே இல்லை? ಹೇಗೆ ನಿಮಗೆ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ನಿಮಗೆ ತಿಳಿಯಲಿಲ್ಲ? எது அங்க எழுதி வச்சுக்கணும்? அதா ಅಲ್ಲಿ ಬರೆದಿರೋರಲ್ಲ ಅದೇ. எங்க வீட்டு பக்கம் வந்து பாருங்க, இன்னும் நிறைய எழுதி வச்சிருப்பானுங்க, முட்டாள் பசங்க கிறிஸ்தவனுங்க. ನಮ್ಮ ಮನೆ ಪಕ್ಕ ಬಂದು ನೋಡಿ ಅನೇಕವಾಗಿ ಬರೆದಿರುತ್ತಾರೆ ಮುಟ್ಟಾಳರ ಕ್ರೈಸ್ತರು. அது என்னைக்காவது வாசித்திருக்கீங்களா? ಅದು ಯಾವತ್ತಾದ್ರೂ ನೀವು ಅದನ್ನು ಓದಿ ನೋಡಿದ್ದೀರಾ? ஒருத்தருங்க கூட பேசுறாரு, அது கேக்குதா? ಮಾತು ನೀವು ಒಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ, ಅದು ನಿಮಗೆ ಕೇಳುತ್ತದಾ? அட போ பிரதர். ಅಯ್ಯೋ ಹೋಗ ಬ್ರದರ್. என்ன காசு துட்டு கொடுத்தானா உனக்கு? ಅವ್ರೇನು ನಿಮ್ಗೆ ದುಡ್ಡು ಕೊಟ್ರಾ? என்ன நீ கிறிஸ்டியன் ஆயிட்டியா? ನೀವು ಕ್ರಿಸ್ತನಾದೆಯಾ? இப்படி சொல்லி வீணாய் போறவங்க அநேகர் ಈ இருக்காங்க. ವಿಧವಾಗಿ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗುವವರು ಅನೇಕ ಜನರು. சவுல் அந்த ஜனங்களுக்குள்ளே ஒருவனாகத்தான் இங்கே இருக்கிறான். ಸೌಲನು ಆ ಜನಗಳಿಗೆ ಆ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಒಬ್ಬನಾಗಿದ್ದಾನೆ. ஆனால் ಆದರೆ இப்படிப்பட்ட சவுல் தான் ஜனங்களுக்காக தேவன் தெரிந்து கொண்டார். ಈ ವಿಧವಾದಂತ ಸೌಲನನ್ನ ಜನರಿಗಾಗಿ ದೇವರು ಆರಿಸಿಕೊಂಡನು. இப்படிப்பட்ட ஒரு தலைவன் தான் அவர்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள். ಈ ವಿಧವಾದ ಒಬ್ಬ ನಾಯಕನೇ ಅವರು ಬೇಕೆಂದು ಅವರು ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. இப்போ இவனுக்கு அபிஷேகம் பண்ணியாச்சு, ಈಗ ಅವನಿಗೆ ಅಭಿಷೇಕವನ್ನು ಮಾಡಿದ್ದಾಯಿತು, பரிசுத்த ஆவியானவர் மேல இறங்கிட்டாரு, ಪವಿತ್ರಾತ್ಮನ ಮೇಲೆ ಇಳಿದರು, அவனும் கூட தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான், ಅವನು ಪ್ರವಾದನೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದನು. ಆದರೆ கும்பல்ல கோவிந்தா போட்ட மாதிரி தான் இருக்கானே தவிர அவனுக்கு தனக்குள்ள என்ன நடக்குது என்று தெரியவே இல்லை. ಗುಂಪಲ್ಲಿ ಗುಂಪಾಗಿ ಗೋವಿಂದನಿಂದ ಹೇಳುವವನಾಗಿದ್ದೇನೆ ಹೊರತು ತನ್ನೊಳಗೆ ಏನು ನಡೆಯುತ್ತಿದೆ ಅವನಿಗೆ ಅರಿಯದವನಾಗಿದ್ದನು. என்ன பாஸ்டர் புல்பில் நின்னுகிட்டு நீங்க இந்து கடவுள் பேரை சொல்றீங்களோ? ಏನು ಪಾಸ್ಟರ್ ಫುಲ್ ಪಿನ್ ಮುಂದೆ ನಿಂತು ನೀವು ಹಿಂದೂ ದೇವರ ಹೆಸರನ್ನು ನೀವು ಉಚ್ಚಾರಣೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಾ? ಗೋವಿಂದ 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 ಗೋವಿಂದ. பாஸ்டருக்கு சரியான சாபம் நினைப்பீங்களா? நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. அது என்ன அர்த்தம்னா, அது ಏನು ಅರ್ಥವೆಂದರೆ, அது தமிழ் வார்த்தையில ரெண்டு வார்த்தைகள் அதுக்குள்ள இருக்குது. ಅದು ತಮಿಳು ಮಾತುಗಳಲ್ಲಿ ಎರಡು ಪದಗಳಲ್ಲಿ ಸೇರಿದೆ. கோவே அப்படின்னா ராஜா அர்த்தம். ಕೋವೆ ಅಂದರೆ ರಾಜನು, ராஜாவே, ರಾಜನೇ, இந்தா ಇಂದ, கோவே இந்தா, ಕೋವೆ ಇಂದ அப்படின்னு முடிய மொட்டை அடிச்சு முடி கொடுக்குறானுங்க அவனுங்க. ಈ ವಿಧ ಅವರು ತಲೆಯನ್ನು ಬೋಳಿಸಿಕೊಂಡು ಆ ಕೂದಲನ್ನ ಕೊಡುತ್ತಾರೆ ಅವರು. அப்படியா? ಹೌದೇ? ಹಾಗೇನು? என்ன என்ன கொடுக்கறது கடவுளுக்கு? ಏನು ಕೊಡುವುದು ದೇವರಿಗೆ? ராஜாவே இந்தா முடி வச்சுக்கோ அப்படி சொல்லி மொட்டை அடிச்சு கொடுக்குறானுங்க. ರಾಜ ಇದು ಅಂದ್ಬಿಟ್ಟು ಆ ತಲೆಯನ್ನು ಬೋಳಿಸಿಕೊಂಡು ಆ ಕೂದಲನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. அப்ப நீ ಎದಕ್ಕடா போன? ಆದ್ರೆ ನೀನೇಕೆ ಹೋಯ್ದೆ? எல்லா மொட்டை நானும் மொட்டை அடிச்சப்பா. ಎಲ್ಲರೂ ಗುಂಡು ಹೊಡೆಸ್ಕೊಂಡ್ರು, ನಾನು ಹೊಡೆಸ್ಕೊಂಡಪ್ಪ. அந்த கும்பல நானும் கோவிந்தா போட்டேன். ಆ ಗುಂಪಲ್ಲಿ ನಾನು ಗೋವಿಂದ ಅಂತ ಹೇಳಿದೆನು. என்ன கும்பಲು? ಏನು ಗುಂಪದು? ராஜாவே இந்தா, ராஜாவே இந்தா, ராஜாவே இந்தா அப்படின்னு கொடுத்தாங்க. ರಾಜನೇ ಇದೋ, ರಾಜನೇ ಇದೋ, ರಾಜನೇ ಇಂದ எடுத்துக்கோ ತಗೋ அப்படி சொல்லி கொடுத்தாங்க. ಈ ವಿಧವಾಗಿ ಕೊಟ್ಟನು. அந்த கும்பல நானும் சேர்ந்துக்கிட்டேன். ಆ ಗುಂಪಲ್ಲಿ ನಾನು ಒಬ್ಬನಾಗಿ ಸೇರಿಕೊಂಡೆನು. எல்லாரும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமென் அப்படினாங்க. ಎಲ್ಲರೂ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ அல்லேலೂயா ಆಮೆನ್ ಎಂದು ಹೇಳಿದರು. நானும் அதே மாதிரி சொன்னேன். ನಾನು ಅದೇ ವಿಧವಾಗಿ ಹೇಳಿದೆನು. அல்லேலூயா ஹalleluya. இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான். ನೀವು ಹೇಳಿದಂತೆ
அதே மாதிரிதான் அந்த கும்பல ஏதோ ஒரு கும்பல் என்னமோ நடக்குது, நானும் போனேன் வந்தேன். ಅದೇ ವಿಧವಾಗಿ ಒಂದು ಗುಂಪಲ್ಲಿ ಏನೋ ನಡೆಯುತ್ತದೆ, ನಾನು ಹೋದೆನು, ನಾನು ಅವರೊಟ್ಟಿಗೆ ಬಂದೆನು. ஆனா அது எனக்கு முக்கியமா தெரியல, ಅದು ನನಗೆ ಮುಖ್ಯವಾಗಿ ಪ್ರಾಮುಖ್ಯವಾಗಿ ತಿಳಿಯಲಿಲ್ಲ. அதுக்குள்ள என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல, ಅದರೊಳಗಿರುವಂತ ಅರ್ಥವು ಏನೆಂದು ನನಗೆ ತಿಳಿಯಲಿಲ್ಲ. இப்பதான் சாமுவேல் பார்க்கறான், பெரிய தப்பு பண்ற மாதிரி தெரியுதே. ಈಗಲೇ ಸಮುವೇಲ ನೋಡುತ್ತಾನೆ, ನಾನು ಒಂದು ದೊಡ್ಡ ತಪ್ಪು ಮಾಡಿದಂತ ಕಾಣುತ್ತದೆಯಲ್ಲ. மப்புல இருக்கணும், என்ன பண்ணலாம், ಏನು ಮಾಡೋಣ, இப்ப இதை சரி பண்ணணுமே, ಇದನ್ನು ಸರಿ ಮಾಡಬೇಕಲ್ಲ. எனக்கு டவுட் வந்துருச்சு, ನನಗೆ ಅನುಮಾನ ಬಂದಿತ್ತು. அவங்க சித்தப்பனுக்கும் இது தெரியல, ಅವರ ಚಿಕ್ಕಪ್ಪನಿಗೆ ಇದು ತಿಳಿಯಲಿಲ್ಲ. இவன் வாயை திறந்து சாட்சி சொல்லவே மாட்டான், ಇವನು ಬಾಯನ್ನು ತೆಗೆದು ಸಾಕ್ಷಿ ಹೇಳುತ್ತಲೇ ಇಲ್ಲ, ಹೇಳುವುதே ಹೇಳುವುದೇ ಇಲ್ಲ. இப்ப என்ன பண்றது, இப்ப எல்லாருக்கும் முன்னாடி இது கர்த்தர் தான் என்னை செய்ய வச்சாருன்னு நான் எப்படி நிரூபிக்கிறது? ಏನು ಮಾಡುವುದು, ಯೆಹೋವನು ಇದನ್ನು ಮಾಡಿಸಿಟ್ಟಿದ್ದನು, ಹೇಗೆ ನಾನು ಇದನ್ನು ತಿಳಿಸುವುದು? அதாவது ஜனங்களுக்கு முன்பாக, ಜನರ ಮುಂದೆ கர்த்தர் தான் இவனை என் மூலமாக தெரிந்து கொண்டார் என்று எப்படி நம்ப வைக்கிறது? ಯೆಹೋವನೇ ನನ್ನ ಮೂಲಕವಾಗಿ ಇವನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡನು, ಹೇಗೆ ನಾನು ಎಲ್ಲರಿಗೂ ತಿಳಿಸುವುದು? அதற்காக சாமுவேல் தேவனுடைய மனுஷன் அருமையான ஒரு காரியத்தை செய்கிறான். ಅದಕ್ಕಾಗಿ ಸಮುವೇಲನು ದೇವರ ಭಕ್ತನು, ಆತನ ಒಂದು ಸುಂದರವಾದ ಒಂದು ದೇವರ ಮನುಷ್ಯನು, ದೇವರ ಮನುಷ್ಯನು, the man of God does a wonderful thing. He calls out the people, எல்லா ஜனங்களையும் ஒரு இடத்திலே கூடி வர பண்ணுகிறார், ಎಲ್ಲ ಜನರನ್ನು ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬರಲಿಕ್ಕೆ ಮಾಡುತ್ತಾನೆ. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1 ಸಮುವೇಲನು 10ನೇ ಅಧ್ಯಾಯ 17வது వచనం 17ನೇ ವಾಕ್ಯ. తరువాత సమూయేలు మిస్పాకు యెహోవా యొద్దకు జనులను పిలువనంపించి ఇశ్రాయేలులతో ఇట్లనెను, ఇశ్రాయేలీలు దేవుడైన యెహోవా ఇలాగు సెలవిచ్చుచున్నాను. ಸಾಕಮ್ಮ, ಕನ್ನಡ ತಮಿಳು 17 முடிஞ்சிருச்சா? 17 முக்தாயம் ஆயிட்டா? சாமுவேல் ஜனங்களை மிஸ்பாவிலே கர்த்தரிடத்தில் வரவழைத்து, ಆಮೆನ್. ಕನ್ನಡ. ಸಮುವೇಲನು ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ಮಿಚ್ಪೆಗೆ ಕರೆಸಿ ಯೆಹೋವನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಕೂಡಿಸಿಕೊಂಡು, ಹಿಂದಿ, ಇಂಗ್ಲಿಷ್. तब शमूएल ने प्रजा के लोगों को मिस्पा में यहोवा के पास बुलवाया. ஓகே, தமிழ் வாசிங்களா பிரதர்? இப்போ சாமுவேல் ஜனங்களை கர்த்தரிடத்துல வரவழைத்தான். ಈಗ ಸಮುವೇಲನು ಜನರನ್ನು ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಬರಮಾಡಿಕೊಂಡನು. எந்த இடத்துல? ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ? மிஸ்பா, ಮಿಚ್ಪೆಯಲ್ಲಿ. இந்த மிஸ்பாங்கிற இடம், ಮಿಚ್ಪಾನ ಅಂತ ಒಂದು ಸ್ಥಳವು நம்ம எங்க முதல்ல வாசிக்கிறோம்? ನಾವು ಎಲ್ಲಿ ಮೊದಲಾಗಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ? யாக்கோபும் லாபானும் 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் அட்டாக் பண்ண மாட்டோம்னு சொல்லி சாட்சியாக ஒரு ஸ்தம்பத்தை நிறுத்துகிறார்கள் அல்லவா? ಯಾಕೋಬನು ಲಾಬಾನನನ್ನು ನಾವು ವ್ಯಾಜ್ಯ ಮಾಡಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲವೆಂದು ಹೇಳಿ ಒಂದು ಸ್ತಂಭವನ್ನು ಅವರು ನಿಲ್ಲಿಸಿದರಲ್ಲವೇ? சாட்சியின் கம்பம், ಅದು ಸಾಕ್ಷಿಯ ಒಂದು ಸ್ತಂಭವು. அல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ. இது ஒரு சாட்சியின் இடத்தை அவங்க ஏற்படுத்தி, ಒಂದು ಸಾಕ್ಷಿಯ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಅವರು ಏರ್ಪಡಿಸಿ, இதுதான் சாட்சி, ಇದುವೇ ಸಾಕ್ಷಿಯು, இந்த ஸ்தம்பம் தான் சாட்சி, ಈ ಒಂದು ಸ್ತಂಭವೇ ಸಾಕ್ಷಿಯು. இதுக்கு அப்புறம் நானும் வந்து உன்னை அட்டாக் பண்ண மாட்டேன், அதுக்கப்புறம் நீ என்னை வந்து அட்டாக் பண்ணக்கூடாது. ನಾನು ಇದನ್ನು ದಾಟಿ ನಾನು ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡುವುದಿಲ್ಲ, ನೀನು ಇದನ್ನು ದಾಟಿ ನನ್ನನ್ನು ಎದುರಿಸಬಾರದು. 2 பேத்துக்கு நடுவுல கர்த்தர் நமக்கு சாட்சியா இருக்கிறார். ಇಬ್ಬರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಇದ್ದಾನೆ. ஞாபகம் இருக்குதா? ಜ್ಞಾಪಕವಿದೆಯಾ? யாக்கோபை பற்றி படிச்சோம் இல்லையா? யாக்கோபை குறித்து படிச்சோம், ನಾವು ಓದಿದ್ದೇವಲ್ಲವೇ? ஏறக்குறைய 2 வருஷமா படிச்சோம் இல்லையா? ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ 2 ವರ್ಷ ಕಾಲ ನಾವು ಅದನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ದೇವಲ್ಲವೇ? ஞாபகம் இருக்குதா? ಜ್ಞಾಪಕವಿದೆಯೇ? மிஸ்பா, தேவன் வந்து சாட்சியாக இருக்கிறார். ದೇವರು ಒಂದು ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದಾನೆ. மனுஷன் உடன்படிக்கை பண்ணுவதற்கு, ಮನುಷ್ಯನೊಟ್ಟಿಗೆ ಮನುಷ್ಯನು ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ அங்கே தேவன் சாட்சியா இருக்கிறார். ಅಲ್ಲಿ ದೇವರು ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದಾನೆ. கர்த்தருடைய மனுஷனுக்காக தேவன் சாட்சியா நிற்கிறார். ಯೆಹೋವನ ಮನುಷ್ಯನಿಗಾಗಿ ಯೆಹೋವನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಂತಿದ್ದಾನೆ. அவிசுவாசிகளுக்கு எதிராக தேவன் நிற்கிறார். ಅವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ದೇವರು ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. அந்த இடம்தான் ಆ ಒಂದು ಸ್ಥಳವೇ மிஸ்பா. அந்த இடத்திலே சாமுவேல் ஜனங்களை ஒன்றாக சேர்க்கிறார். ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸಮುವೇಲನು ಜನರನ್ನೆಲ್ಲನ್ನು ಕೂಡಿಸಿದನು. என்ன பண்ணினான் சாமுவேல்? ಕೂಡಿಸಿ ಏನು ಮಾಡಿದನು ಸಮುವೇಲನು? இப்ப வாசிங்க 18, 19. ఇವಾಗ 18, 19 ఓదోణ. ఇశ్రాయేలీయుల దేవుడైన యెహోవా ఇలాగ సెలవిచ్చుచున్నాడు, నేను ఇశ్రాయేలీయులైన మిమ్మును ఐగుప్తు దేశములో నుండి రప్పించి ఐగుప్తీయుల వశములో నుండి మిమ్మును బాధ పెట్టిన జనములన్నిటి వశములో నుండి విడిపించి తిని, అయినను మీ దుర్దశలన్నిటిని
ఉపద్రవములన్నిటినీ పోగొట్టి మిమ్మును రక్షించిన మీ దేవుని పేరు ఇప్పుడు విసర్జించి మా మీద ఒకని రాజుగా నియమింపమని ఆయనను అడిగి ఉన్నారు. కాబట్టి ఇప్పుడు మీ గోత్రముల చొప్పునను మీ కుటుంబముల చొప్పునను మీరు యెహోవా సన్నిధిని హాజరు కావలెను. హాజరు కావాలని. இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி ஆ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஆ, நான் இஸ்ரவேலை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணி ஆ, உங்களை எகிப்தியர் கைக்கும் ஆ, உங்களை இருக்க பிடித்த எல்லா ராஜ்யத்தாரின் கைக்கும் நீங்களாக்கி விட்டேன். ஆ. நீங்களோ உங்களுடைய எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்த உங்கள் தேவனை இந்நாளிலே புறக்கணித்து இந்த நாளிலே நீங்கள் புறக்கணித்து ஒரு ராஜாவை எங்கள் மேல் ஏற்படுத்தும் என்று ஆ. அவரிடத்தில் கேட்டுக்கொண்டீர்கள். கேட்டுக்கொண்டீர்கள். இப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் வம்சங்களின்படியேயும் ஆ. ஆயிரங்களான உங்கள் சேவைகளின்படியேயும் உங்கள் வந்து சேர்வைகளின்படியேயும் வந்து நில்லுங்கள் என்றான். வந்து ஆஜராவுங்க, பிரசன்ட் கொடுங்க, ஆஜர் சார், வந்து நில்லுங்கள். ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ಆ. ಹೇಳುವುದನ್ನು ಕೇಳಿರಿ. ಆ. ಆತನು ನಿಮಗೆ ನೀವು ಐಗುಪ್ತ್ಯರ ಕೈಗೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆ ನಿಮ್ಮನ್ನು ಅವರ ದೇಶದಿಂದ ಬಿಡಿಸಿದವನು, ಬಾಧಿಸುತ್ತಿದ್ದ ಬೇರೆ ಎಲ್ಲಾ ಜನಾಂಗಗಳಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದವನು ನಾನೇ. ನೀವಾದರೂ ನಿಮ್ಮನ್ನು ಕಷ್ಟ ಸಂಕಟಗಳಿಂದ ಬಿಡಿಸಿದ ನಿಮ್ಮ ದೇವರಾದ ನನ್ನನ್ನು ಈಗ ತಿರಸ್ಕರಿಸಿ ನಮಗೊಬ್ಬ ಅರಸನನ್ನು ನೇಮಿಸೆಂದು ಹೇಳುತ್ತೀರಿ ಅನ್ನುತ್ತಾನೆ. ಆದದರಿಂದ ನೀವು ಕುಲಕುಲವಾಗಿಯೂ ಗೋತ್ರವಾಗಿಯೂ ಯೆಹೋವನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಿರಿ ಎಂದು ಅಪ್ಪಣೆ ಮಾಡಿದನು. तब उसने इजराइलियों से कहा, इजराइल का परमेश्वर यहोवा यों कहता है, मैंने इजराइल को मिस्र देश से निकाल लाया और तुमको मिस्रियों के हाथ से और उन सब राजाओं के हाथ से जो तुम पर अंधेर करते थे छुड़ाया है। परंतु तुमने आज अपने परमेश्वर को, जो सब विपत्तियों और कष्टों से तुम्हारा छुड़ाने वाला है, तुच्छ जाना है। और उसने कहा, हम पर राजा नियुक्त कर दे। इसलिए अब तुम गोत्र गोत्र और हजार हजार करते यहोवा के सामने खड़े हो जाओ. ஆமென். ಚರ್ಚ್ல ಕೂಡ இந்த மாதிரி தான் நம்ம அட்டெண்டன்ஸ் எடுக்கணும் போல தெரியுது. ಚರ್ಚಲ್ಲಿ ಕೂಡ ಇವಾಗ ನಾವು ಅಟೆಂಡೆನ್ಸ್ ತೆಗೆಯಬೇಕೆಂದು ಕಾಣುತ್ತದೆ. எல்லாரும் வாங்க, ಎಲ್ಲರೂ ಬನ್ನಿರಿ, பிரசன்ட் சார் சொல்லுங்க. ಇದೇನೆ ಸ್ವಾಮಿ. ஒவ்வொருத்தர் குலம் குலமா, குடும்ப குடும்பமா, கோத்திரம் கோத்திரமா வந்து உட்காருங்க. ಒಬ್ಬೊಬ್ಬರು ಕುಲ ಕುಲವಾಗಿ, ಗೋತ್ರ ಗೋತ್ರವಾಗಿ, ಕುಟುಂಬ ಕುಟುಂಬವಾಗಿ ಬಂದು ನೀವು ಕುಳಿತುಕೊಳ್ಳಿರಿ. சேர் போட்டு வச்சிருக்கேன், வந்து தூங்குங்க. ಚೇರ್ ಹಾಕಿದ್ದೇವೆ, ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡಿ. எல்லாம் வந்து நல்லா தூங்கிட்டு போயிடுவாங்க. ಎಲ್ಲರೂ ನಿದ್ದೆ ಮಾಡಿ ಹೋಗುತ್ತಾರೆ. சாமுவேல் சேர்லாம் போல வந்து நில்லுங்கள். ಸಮುವೇಲನು ಚೇರ್ ಹಾಕಲಿಲ್ಲ, ಬಂದು ಇಲ್ಲಿ ನಿಲ್ಲಿರಿ. ஹல்லேலூயா, ஹalleluya. ஒவ்வொரு குடும்பமும் வந்து நிக்கணும். ಒಂದೊಂದು ಕುಟುಂಬ ಬಂದು ನಿಲ್ಲಬೇಕು. எங்க உங்க குடும்பம்? ಎಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವು? ஒருத்தர் வெளியில் நிக்கிறாரு, ಒಬ್ಬರು ಆಚೆ ನಿಂತಿದ್ದಾರೆ, சிஸ்டர் வெளியே வைக்கிறாங்க, உள்ள வர மாட்டேங்கிறாங்க. அங்க நல்லா இருக்கும் பிரதர். நல்லா இருக்குதா? வெளியிலே இருங்க. நீங்க கர்த்தருடைய சபைக்குள்ள வரணும். ಕರ್ತನ ಸಭೆಯೊಳಗೆ ಬರಬೇಕು. கர்த்தருடைய குடும்பத்துக்குள்ள வந்து நிக்கணும். ಕರ್ತನ ಕುಟುಂಬದಲ್ಲಿಗೆ ಬಂದು ನಾವು ನಿಲ್ಲಬೇಕು. ஒவ்வொருத்தரும் வரணும். ಒಬ್ಬೊಬ್ಬರು ಬರಬೇಕು. எதுக்கு? ಏತಕ್ಕೆ? உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் இப்பொழுது காட்டப் போகிறேன். ನಿಮಗೆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಾನು ಇವಾಗ ನಿಮಗೆ ತೋರಿಸಲಿದ್ದೇನೆ. என்ன செய்யறான்? சாமுவேல் என்ன செய்யறான்? ಸಮುವೇಲ ಏನು ಮಾಡಿದನು? வசனம் 20ல பாருங்க. 20ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡೋಣ. சாமுவேல் இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சேர பண்ணின பின்பு பென்யாமீன் கோத்திரத்தின் மேல் சீட்டு விழுந்தது. பென்யாமீன் கோத்திர 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரத்தின் மேல தான் சீட்டு விழுது. 12 ಗೋತ್ರಗಳಲ್ಲಿ ಒಂದು ಗೋತ್ರದ ಮೇಲೆ ಮಾತ್ರ ಚೀಟು ಬಿದ್ದಿತು. அது 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் தான். ಅದು 12 ಕುಲದಲ್ಲಿ ಒಂದು ಕುಲಕ್ಕೆ ಮಾತ್ರ. இப்ப 12 கோத்திரத்துல 11 கோத்திரம் அப்பா நாம் இல்லடான்னு ತಪ್ಪಿಸಿட்டாங்க. ಇವಾಗ 12 ಗೋತ್ರಗಳಲ್ಲಿ 11 ಗೋತ್ರಗಳು ಅಪ್ಪ ನಾವು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡವಪ್ಪ ಅಂದುಕೊಂಡರು. ஒரு கோத்திரம் மாட்டிச்சு. ಒಂದು ಗೋತ್ರ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿತ್ತು. எந்த கோத்திரம்? ಅದು ಯಾವ ಗೋತ್ರವದು? இப்போ மத்தவங்க எல்லாம் இருக்கட்டும், பென்யமீன் கோத்திரத்துல எல்லாரும் பிரசன்டா நிக்கிறீங்களா? ಸರಿ, ಬೇರೆಯವರೆಲ್ಲ ಇರಿ. ಬೆನ್ಯಾಮೀನ್ ಗೋತ್ರದ ಎಲ್ಲರೂ ಬಂದು ಇಲ್ಲಿ ಸೇರಿದ್ದೀರಾ? 21வது வசனம். 21ನೇ ವಾಕ್ಯ. ಆ ಕುಲದ ಗೋತ್ರಗಳನ್ನು ಬರಮಾಡಿದಾಗ ಮಟ್ರಿಯ ಗೋತ್ರದಲ್ಲಿ ಕೀಷನ ಮಗನಾದ ಸೌಲನಿಗೆ ಚೀಟು ಬಿದ್ದಿತ್ತು. ಅವನನ್ನು ಹುಡುಕಲು ಅವನು ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. இப்போ பென்யமீன் கோத்திரத்துல மட்டும்
சீட்டு போடுறாங்க. ಬೆನ್ಯಾಮೀನ್ ಗೋತ್ರದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಆ ಚೀಟನ್ನು ಹಾಕಿದರು. பெஞ்சமின் கோத்திரத்துல ஒரு குடும்பத்தையும் பேரை எழுதி சீட்டு போட்டா ಬೆನ್ಯಾಮೀನ್ ಗೋತ್ರದಲ್ಲಿ ಒಂದೊಂದು ಕುಟುಂಬದ ಹೆಸರುಗಳನ್ನು ಬರೆದು ಚೀಟಿಗಳನ್ನು ಹಾಕಿದರೆ இந்த மனுஷன் இருக்கானே சவுலுடைய அப்பா கீசின், அந்த கீசினுடைய குடும்பத்துல மட்டும் அந்த சீட்டு கரெக்டா வந்து விழுது. ಈ ಸೌಲನ ತಂದೆಯಾದ ಕೀಷನ ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಈ ಒಂದು ಚೀಟು ಬಿದ್ದಿತು. உடனே அந்த குடும்பத்துல அத்தனை பேர் நிக்க வச்சுட்டாங்க. ತಕ್ಷಣ ಆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅಷ್ಟು ಜನರನ್ನು ಬಂದು ನಿಲ್ಲಿಸಿದರು. சவுலுடைய அப்பா, ಸೌಲನ ತಂದೆಯು, சவுல் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க, ಅವನ ಒಟ್ಟಿಗೆ ಹುಟ್ಟಿದ ಒಡ ಹುಟ್ಟಿದವರು யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாத்தையும் நிக்க வச்சு அவங்க பேர்ல போட்டு எடுத்தா ಅವರೆಲ್ಲರ ಹೆಸರುಗಳನ್ನು ಬರೆದು ಆ ಚೀಟಿಗಳನ್ನು ಎದುರು ಹಾಕಿದರೆ யார் பேர்ல விழுந்துச்சு? ಯಾರ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಬಂದಿತು? சவுಲು தேடுறாங்க, ಸೌಲನನ್ನು ಹುಡುಕುತ್ತಾರೆ, அவன் அங்கே இல்லை. ಅವನು ಅಲ್ಲಿ ಸಿಗಲಿಲ್ಲ. சவுலை பேர் வந்துருச்சு, ஆனா ஆளை காணோம். ಹೆಸರು ಬಂತು, ಆದ್ರೆ ಅವನ ವ್ಯಕ್ತಿಯು ಅಲ್ಲಿಲ್ಲ. அவன் அகப்படவில்லை, ಅಲ್ಲಿ ಕಾಣಲಿಲ್ಲ. ಅವನು அவனை தேடினார்கள். ಅವನು ಹುಡುಕಿದರು. எங்கப்பா அவன்? ಎಲ್ಲಪ್ಪ ಅವನು? காணவில்லை. ಕಾಣಲಿಲ್ಲ. அது மட்டும் இல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, காணவில்லைன்னு சொல்லல, ಅವನು ಕಾಣಲಿಲ್ಲವೆಂದು ಹೇಳಲಿಲ್ಲ, அகப்படவில்லை. ಸಿಗಲಿಲ್ಲ. அப்படின்னு என்ன அர்த்தம்? ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. இங்க தாங்க இருக்கிறான், இங்கே இருக்கிறான், ஆனா கைக்கு சிக்க மாட்டேங்கிறாங்க. ಎಲ್ಲೋ ಇಲ್ಲ, ಎಲ್ಲೋ ಒಬ್ಬ ಕಡೆ ಇದ್ದಾನೆ, ಆದ್ರೆ ಅವನು ನಮ್ಮ ಕೈಗೆ ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ ನಿಮಗೆ? தமிழ்ல காணவில்லைன்னு இருக்குதா, அகப்படவில்லைன்னு இருக்கா? ஐயோ, 21 படிங்க பிரதர், 21 படிங்க. அவன் பென்யமீன் கோத்திரத்தை ஆ. அதனுடைய குடும்பங்களின்படியே சேர பண்ணின பின்பு சரி, குடும்பத்தின் மேலும் ஆமா, அதிலே கீசின் குமாரனாகிய சவுலின் மேலும் ஆ, சீட்டு விழுந்தது. சந்தோஷம். அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை. ಅಗಪಡವಿಲ್ಲೈ. என்ன அர்த்தம்? ಏನು ಅರ್ಥವಿದು? அங்கதான் இருக்கிறான், அங்கேயோ இருக்கிறான், ஆனா கைக்கு. புரியுதா உங்களுக்கு அர்த்தம்? புரியுதா புரியலைங்களா? ಜೋರ சொல்லுங்க பிரதர். வீட்டுல பொருள் எல்லாம் இருக்குதுங்க, ஆனா அது எங்க வச்சேன்னு தெரியல. ಮನೆಯಲ್ಲಿ ವಸ್ತು ಇದೆ, ಅದು ಎಲ್ಲೋ ಇದೆ, ಅದೆಲ್ಲ இருக்குது. ಎಲ್ಲೋ ಇದೆ ಅದು, ஆனா எங்க கைக்கு அக்கப்பட மாட்டேங்குது, ಅದು ಎಲ್ಲೋ ಇದೆ, ಅದು கைக்கு சிக்க மாட்டேங்குது. ಕೈಗೆ ಸಿಗುತ್ತಿಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹalleluya. இந்த மாதிரி இவன் பயப்படுகிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். ಈ ವಿಧವಾಗಿ ಅವನು ಭಯಪಡುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಕಾಣುತ್ತಾನೆ. இப்போ 22 பாருங்க, இன்னும் ஒரு வேடிக்கை இருக்குது. ಈಗ 22ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡೋಣ, ಇನ್ನೂ ತಮಾಷೆ ಕಾಣುತ್ತದೆ. ಆ ಮನುಷ್ಯನು ஆ, ಇಲ್ಲಿಗೆ ಬರುವನೋ ಎಂದು ಯೆಹೋವನನ್ನು ವಿಚಾರಿಸಿದಾಗ ಇಲ್ಲಿಗೆ ಬರುವನೋ ಇಲ್ವೋ ಎಂದು ಕರ್ತನ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ವಿಚಾರಿಸಿದರು. ಆತನು ಬಂದಿದ್ದಾನೆ, ಬಂದಿದ್ದಾನೆ, ಸಾಮಾನುಗಳಲ್ಲಿ ಅಡಗಿಕೊಂಡಿದ್ದಾನೆ ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟನು. கன்னட, இங்கிலீஷ், ஹிந்தி. அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, இதோ அவன் தளவாடங்களில் இருக்கிற இடத்திலே ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். కావున వారు ఇక్కడికి ఇంకొక మనుషుడు రావలసి ఉన్నదా అని యెహోవా యొద్ద విచారణ చేయగా, యెహోవా ఇదిగో అతడు సామానులో దాగి ఉన్నాడని సెలవిచ్చెను. तब उन्होंने फिर यहोवा से पूछा, क्या यहाँ कोई और आने वाला है? यहोवा ने कहा, सुनो, वह सामान के बीच में छिपा हुआ है. सामान के बीच में छुपा हुआ है. ரொம்ப சேஃபான இடம், ಬಹಳ ಸುರಕ್ಷಿತವಾದ ಒಂದು ಸ್ಥಳ. தெலுங்கு ஆயிட்டா? இங்கிலீஷ்? ಇಂಗ್ಲಿಷ್ ಇಲ್ಲ. நோபடி இஸ் ரீடிங். ஓகே, மைக்கு வைக்குமா? Therefore they inquired of the Lord further if the man should yet come thither. And the Lord answered, Behold, he hath hid himself among the stuff. And they ran and fetched him thence, and when he stood among the people, he was higher than... One verse at a time. Verse 22, அவன் வருவானா? ಅವನು ಬರುತ್ತಾನಾ? அவன் இங்கே வருவானா? ಅವನು ಇಲ್ಲಿಗೆ ಬರುತ್ತಾನಾ? அவன் இனிமேல் இங்கே வருவானா? ಅವನು ಇನ್ಮೇಲೆ ಇಲ್ಲಿಗೆ ಬರುತ್ತಾನಾ? அல்லேலூயா, ஹalleluya. சிஸ்டர் சுஷிலா பத்தி நான் கேட்கணும். சிஸ்டர், நீங்க உள்ளே வருவீர்களா? ಸಿಸ್ಟರ್, ನೀವು ಒಳಗೆ ಬರುತ್ತೀರಾ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோச்சுக்காதீங்க, நீங்க மட்டும்தான் வெளியே நிக்கிறீங்க, எல்லாரும் அங்க உள்ள இருக்கிறோம். இனி இங்கே வருவானா என்று அவர்கள் மறுபடியும் போய்
கர்த்தரிடத்துல என்கொயர் பண்ணினார்கள். ಅವನು ಇಲ್ಲಿಗೆ ಮತ್ತೆ ಬರುತ್ತಾನ ಎಂದು ಯೆಹೋವನ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಅವರು ವಿಚಾರಿಸಿದರು. எல்லாரும் அங்க பிரசன்டா இருக்கணும். ಎಲ್ಲರಲ್ಲಿ ಸೇರಿ ಬರಬೇಕು. ஒரு கோத்திரத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் அங்க செலக்ட் ஆயிருக்காங்க. ಒಂದು ಗೋತ್ರದಲ್ಲಿರುವವರು ಮಾತ್ರ ಅಲ್ಲಿ ಬಂದು ಸೇರಿದ್ದಾರೆ. அந்த கோத்திரத்துல பல குடும்பங்கள் இருக்குது. ಆ ಗೋತ್ರದ ಹಲವು ಕುಟುಂಬಗಳಿರುವುದು. ஆனால் சவுலுடைய அப்பா குடும்பத்துக்கு மட்டும்தான் இப்ப செலக்ட் ஆயிடுச்சு. ಆದ್ರೆ ಸೌಲನ ತಂದೆಯವರ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲಿ ಚಿಟ್ಟು ಬಿದ್ದಿತ್ತು. மத்தவங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க. ಮತ್ತೆ ಎಲ್ಲರೂ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ದೂರ ಹೋದರು. இப்போ சவுல் குடும்பத்துல அவங்க அப்பாவுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகள் மட்டும் பிரசன்டா இருந்தா போதும். ಏನು ಸೌಲನ ಕುಟುಂಬದವರ ತಂದೆ ಮಕ್ಕಳಾಗಿರೋರು ಮಾತ್ರ ಅಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಸಾಕು. ಆದರೆ இவன் பேருக்கு சீட்டு விழுது. ಇವನ ಹೆಸರಿಗೆ ಚೀಟು ಬಿದ್ದಿತ್ತು. சவுலுக்கு தான் விழுது. ಸೌಲನ ಹೆಸರಲ್ಲೇ ಬಿದ್ದಿತ್ತು. ஆனால் சவுல் அகப்படவில்லை. ಆದರೆ ಸೌಲನು ಸಿಗಲಿಲ್ಲ. அப்படின்னா அங்கதான் இருந்திருக்கான். ಆದರೆ ಅವನು ಅಲ್ಲೇ ಇದ್ದಾನೆ. எஸ்கேப் ஆகிவிட்டான். ಅವನು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡನು. அல்லேலூயா. அங்கதான் பிரதர் நானும் இருந்தேன். ಅಲ್ಲೇ ಬ್ರದರ್ ನಾನು ಇದ್ದೆ. ஆனா கைக்கு சிக்க மாட்டேன். ಆದ್ರೆ ನನ್ನ ಕೈಗೆ ಸಿಗುವುದಿಲ್ಲ. இப்போ எங்கப்பா திடீர்னு ஆளை காணோம். ಇಲ್ಲಪ್ಪ ಮನುಷ್ಯನು ಕಾಣ್ತಾ ಇಲ್ಲ. திரும்பி வருவானா? ತಿರುಗಿ ಬರುತ್ತಾನಾ? இங்க வருவானா? ಇಲ್ಲಿಗೆ ಬರುತ್ತಾನಾ? தீர்க்கதரிசி அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ಪ್ರವಾದಿಯಲ್ಲಿ ಕಾಯುತ್ತಿದ್ದಾನೆ. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு தெரிந்து கொள்வதற்கு ஜனங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ಕರ್ತನ ಮಾತನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೂ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಜನರು ಕಾಯುತ್ತಿದ್ದಾರೆ. ಆದರೆ அவன் வருவானா? ಅವನು ಬರುತ್ತಾನಾ? கர்த்தருடைய வார்த்தை கேட்க வருவானா? ಯೆಹೋವನ ಮಾತನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೆ ಬರುತ್ತಾನಾ? தெரியலையே. ಗೊತ್ತಿಲ್ಲವಲ್ಲ. கர்த்தரிடத்திலே போய் கேட்கலாம். ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲೇ ಹೋಗಿ ಕೇಳೋಣ. போய் விசாரித்தார்கள். ಅವರು ಹೋಗಿ ವಿಚಾರಣೆ ಮಾಡಿದರು. கர்த்தர் அவங்களுக்கு வெளிப்படுத்தினார். ಯೆಹೋವನವರಿಗೆ ಪ್ರಕಟಿಸಿದನು. இதோ இங்கதான் ஒளிந்து கொண்டிருக்கிறான். இதோ ಅವನು ಇಲ್ಲಿ ಅವನು ಅಡಗಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. தளவாடங்கள் இருக்கிற அந்த இடத்துல, மனுஷங்க இருக்கிற இடத்துல அவன் இல்ல. ಸಾಮಾನುಗಳಿರುವಂತ ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ, ಮನುಷ್ಯರಿರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅಲ್ಲ. வஸ்துகளை வைக்கிற இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ಸಾಮಾನುಗಳು ಇಟ್ಟಿರುವಂತ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವನು ಅಡಗಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. இப்ப நமக்கெல்லாம் என்ன பேரு? ಇವಾಗ ನಮಗೆಲ್ಲ ಏನು ಹೆಸರು? டவுட் வந்துருச்சுங்க. ಅನುಮಾನ. நம்மெல்லாம் யாருங்க? நம்ம மனுஷனா இல்லையா? ಮನುಷ್ಯರ ಇಲ್ವಾ? தமிழ்ல சொன்னா ಮನುಷ್ಯ ತಮಿಳಲ್ಲಿ ಹೇಳಬೇಕೆಂದರೆ ஜடம்னா பொருள். ಜಡ ಅಂದರೆ ಅದು ವಸ್ತು. ஆட்கள் அப்படின்னா மனுஷர்கள். ವ್ಯಕ್ತಿಗಳೆಂದರೆ ಮನುಷ್ಯರು. இப்ப நம்ம ஜடமா இருக்கிறோமா மனுஷரா இருக்கிறோமா? ನಾವು ಜಡವಾಗಿದ್ದೇವಾ ಮನುಷ್ಯರಾಗಿದ್ದೇವಾ? ಮನುಷ್ಯರು. மனுஷர்கள் மனுஷர்களுக்குள்ளே வாசம் பண்ணணும். ಮನುಷ್ಯರು ಮನುಷ್ಯರೊಳಗೆ ವಾಸ ಮಾಡಬೇಕು. அங்கதான் அவன் இருக்கணும். ಅಲ್ಲೇ ಅವರು ಇರಬೇಕು. ஸ்டோர் ரூம்ல போய் ஒருத்தன் உட்காந்துக்கிறான்னு வச்சுக்கோங்க. ಅಡಿಗೆ ಕೋಣೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಕುಳಿತಿದ್ದಾನೆ ಅಂದುಕೊಳ್ಳಿ. அவனை பத்தி என்ன நினைப்பீங்க? ಅವನನ್ನು ಕುರಿತು ಏನು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೀರಿ? ವಸ್ತು. வஸ்துகளோட வஸ்துவா இருக்கிறான். அங்க யாரும் தேட மாட்டாங்க. ಸಾಮಾನುಗಳಲ್ಲಿ ಸಾಮಾನಾಗಿ ಅವನು ಇದ್ದಾನೆ. ಅಲ್ಲಿ ಯಾರಲ್ಲಿ ಅವನು ಹುಡುಕುವುದಿಲ್ಲ. இத நான் சொல்லும் போது உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வருது? ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುವಾಗ ಯಾರು ನಿಮಗೆ ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ಬರುತ್ತದೆ? ಇದನ್ನು ಕುರಿತು ನಾನು ಹೇಳುವಾಗ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿಗೆ ಯಾರು ಬರ್ತಾರೆ? ಯಾರು ಬರುತ್ತಾರೆ? யோனா. ಯೋನಾ. யோனா ಯೋನಾ எங்கே போனா? நீ எல்லன்னா? அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவன் கேட்கல. ಯೆಹೋವನು ಹೇಳಿದ ಮಾತನ್ನು ಅವನು ಕೇಳಲಿಲ್ಲ. அவனை நினிவேக்கு போன்னு சொன்னா அவன் தர்ஷீசுக்கு டிக்கெட் வாங்கிட்டு போறான். ಅವನು ನೆನೆಬೇಗೆ ಹೋಗಂತ ಹೇಳಿದ್ರು. ಅವನು ತರ್ಸಿಸಿಗೆ ಟಿಕೆಟ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದನು. கப்பல்ல உட்கார்ந்துருக்கிற பேசஞ்சர் பிளேஸ்ல உட்காரல. ಒಂದು ಹಡಗಿನಲ್ಲಿ ಜನರು ಕುಳಿತುಕೊಂಡ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವನು ಕುಳಿತುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ಅದು ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ನಾವೆ, பெரிய கப்பல், அது ஷிப். ದೊಡ್ಡ ಒಂದು ಅದು ನಾವೇ ಅದು. அந்த ஷிப்ல பேசஞ்சர்ஸ் உட்கார்றதுக்கு ஒரு பெரிய ஹால் இருக்குது. ಆ ಒಂದು ಶಿಪ್ ಅಲ್ಲಿ, ಆ ಒಂದು ಹಡಗಿನಲ್ಲಿ ಜನರು ಕುಳಿತುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಒಂದು, ಪ್ರಯಾಣಿಕರು ಕುಳಿತುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಒಂದು ಕೋಣೆ ಇರುವುದು. அதுக்கு பக்கத்துல சமையல் பண்றதுக்கு ஒரு ரூம் இருக்கும். ಅದರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಅಡಿಗೆ ಮಾಡುವ ಒಂದು ಕೋಣೆ ಇರಬಹುದು. சமையலுக்கு தேவையான சரக்குங்களை வைக்கிறதுக்கு, பொருள்களை வைக்கிறதுக்கு, காய்கறியை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கும். ಆ ಅಡಿಗೆ ಸಾಮಾನು ಇಡುವುದಕ್ಕೆ, ವಸ್ತುಗಳು ಇಡುವುದಕ್ಕೆ, ಕಾಯಿಗರಿ ಇಡುವುದಕ್ಕೆ ಒಂದು ಸ್ಟೋರ್ ರೂಮ್ ಇರಬಹುದು. அதுல பாரமான பொருள் இருக்கிற அப்படினால கப்பலினுடைய அடித்தளத்துல தான் அது போடுவாங்க. ಅದು ಭಾರವಾದ ವಸ್ತುಗಳು ಇರುವುದು ಅಡಿಗಿನ ಒಂದು ಅಡಿಯಲ್ಲದನ್ನು ಇಡುತ್ತಾರೆ. அந்த இடத்துல ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ மனுஷன் இருப்பானா? ಮನುಷ್ಯನಿರುತ್ತಾನೆಯೇ? இல்ல. ಇಲ್ಲ. அங்க என்னென்ன இருக்கும்? ಅಲ್ಲಿ ಏನಿರಬಹುದು? ಒಂದು ಪಕ್ಷ ಯಜ್ಞ ಏನೆಲ್ಲ ಇರಬಹುದು? ಯಜ್ಞಗಳು ಇರಬಹುದು. ಒಂದು ಪಕ್ಷ. பாத்தீங்க, கரெக்டா சொல்லிட்டாரு. ಎಲಿங்க இருக்கும். ಇಲಿಗಳಿರಬಹುದು. கண்டிப்பா இருக்கும். எதுக்கு வருது எலி அங்க? ಏಕ ಒಂದು ಇಲಿಗಳು ಇರುತ್ತವಲ್ಲಿ. அங்க இருக்கிற பொருள்களை திங்கிறதுக்கு, ಅಲ್ಲಿರುವಂತಹ ವಸ್ತುಗಳನ್ನು ತಿನ್ನುವುದಕ್ಕೆ. அதுக்கு தான் அது வரும். ಅದಕ್ಕೆ ಅದು ಬರುವುದು.
அது அது திருட்டு வேலை பண்றதுக்கு அந்த எலிங்களுக்கு லைட் தேவையில்லை. ಆ ಕಳ್ಳ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಆ ಒಂದು ಯಜ್ಞಗಳಿಗೆ ಲೈಟ್ ಬೆಳಕು ಬೇಕಾಗಿಲ್ಲ. அதுக்கு அங்க காத்தோட்டமா ஓப்பன் ஏர் அங்க இருக்காது, விண்டோஸ் இருக்காது, டோர் இருக்காது. ಅವಕ್ಕೆ ಗಾಳಿ ಬರುವುದಕ್ಕಾಗಿ ಕಿಟಕಿ ಇರುವುದಿಲ್ಲ, ಡೋರ್ ಇರುವುದಿಲ್ಲ, ಬಾಗಿಲಿರುವುದಿಲ್ಲ. யாரும் லைட்டை போட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ಯಾರು ಲೈಟ್ ಅನ್ನ ಅವಕ್ಕೆ ತೊಂದರೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ, சத்தமும் கேட்காது, ಶಬ್ದವೂ ಕೇಳುವುದಿಲ್ಲ. அது பாட்டு கொரக்குன்னு அந்த எலி என்ன பண்ணும், ஒரு பொருளா கடிச்சு சாப்பிடும். ಅದು ಕೊರಕ್ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದೊಂದಾಗಿ ಆ ಶಬ್ದದೊಟ್ಟಿಗೆ ಒಂದೊಂದಾಗಿ ವಸ್ತುಗಳನ್ನು ತಿನ್ನುತ್ತವೆ. அந்த இடத்துல போய் யாரையுமே மனுஷனை தேடவே மாட்டாங்க. ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮನುಷ್ಯರು ಹೋಗಿ ಸೇರುವುದಿಲ್ಲ. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வசனத்துக்கு தப்பி போறவன் அந்த மாதிரி இடத்துக்கு தான் போய் சேருவான். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ತಪ್ಪಿ ಹೋಗುವವನು ಆ ಒಂದು ವಿಧವಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಸೇರಿಕೊಳ್ಳುವನು. சரக்கு இருக்கிற இடத்துல போய் யோனா போய் படுத்துக்கிட்டான். ಸರಕುಗಳಿರುವಂತಹ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗಿ ಯೋನನು ಹೋಗಿ ಅಡಗಿಕೊಂಡು ಮಲಗಿದನು. ஹலோ ಹಲೋ, கேக்குதுங்களா? ಕೇಳುತ್ತಿದೆಯಾ? கேட்கலையா? இங்கே சவுல் எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான்? ಇಲ್ಲಿ ಸೌಲನು ಎಲ್ಲಿ ಅಡಗಿಕೊಂಡಿದ್ದಾನೆ? சாமான்கள் இருக்கிற இடத்துல, ಸಾಮಾನುಗಳಿರುವಂತಹ ಸ್ಥಳದಲ್ಲಿ. ஒரு ராஜ்யத்தை ஆளுகிற ராஜ கம்பீரமா முன்னாடி வந்து நிற்க வேண்டிய ஒரு மனுஷன், ರಾಜ್ಯಭಾರವನ್ನು ಮಾಡುವಂತ, ರಾಜ್ಯವನ್ನು ಆಳುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯು ಗಂಭೀರವಾಗಿ ಮುಂದೆ ಬಂದು ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ அவன் எங்க போய் ஒளிந்து கொண்டிருக்கிறான்? ಅಲ್ಲಿ ಅಡಗಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. ಅವನು சாமான்களுக்கு நடுவிலே, ಪಾತ್ರೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ, தளவாடங்கள் போட்டு வச்சிருக்கிற இடத்துல, ಸಾಮಾನುಗಳು ಇಟ್ಟಿರುವಂತ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ, வேணுங்கிற பொருள், வேணாங்கிற பொருள், யூஸ் பண்ற பொருள், யூஸ் இல்லாத பொருள் எல்லாத்தையும் போட்டு டம்ப் பண்ணி வைக்கிற அந்த இடத்துல போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ಬೇಕಾಗಿರುವಂತ ವಸ್ತುಗಳು, ಬೇಡದ ವಸ್ತುಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸುವಂತ ವಸ್ತುಗಳು, ಉಪಯೋಗಿಸಿರುವಂತ ವಸ್ತುಗಳನ್ನು ಹಾಕುವ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾನೆ. சாரி, ஒளித்து கொண்டான், குளித்து கொள்ளல. அடக்கி அங்க சேர் கூட இருக்காது, சேர் இருக்காது, பெட் இருக்காது, ரெஸ்ட் பண்ணவும் முடியாது. ಅಲ್ಲಿ ಚೇರ್ ಇರುವುದಿಲ್ಲ, ಬೆಡ್ ಇರುವುದಿಲ್ಲ, ವಿಶ್ರಾಂತಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಏನು ಇರುವುದಿಲ್ಲ. அங்க சாய் குடின்னு யாரும் கொடுப்பாங்களா? ಚಾಯ್ ಅದು ಯಾರು ಕೊಡಲ್ಲ. ಬಂದು ಅವನಿಗೆ ಕಾಫಿ ಕೊಡು, ಟೀ ಕೊಡುತ್ತಾರಾ? ಅದು ಕೊಡುವುದಿಲ್ಲ. அங்க மனுஷன் இருக்க மாட்டானே, ಯಾಕಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಮನುಷ್ಯರು ಇರುವುದಿಲ್ಲವಲ್ಲ. அந்த இடத்துல போய் ஒளித்து கொண்டான். ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗಿ ಅಡಗಿಕೊಂಡನು. நல்லா கவனிச்சு பாருங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡಿರಿ. கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போறவனுடைய கதி இப்படிதான் இருக்கும். ದೇವರ ಒಂದು ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ತೊಲಗಿ ಹೋಗುವಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಈ ವಿಧವಾಗಿ ಇರುವಂತದ್ದಾಗಿದೆ. இவன் எங்கே ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தரே சொன்னார். ಇವನು ಎಲ್ಲಿ ಅಡಗಿಕೊಂಡಾದ್ದಾನೆ ಎಂದು ಯೆಹೋವನೇ ಅವರಿಗೆ ತಿಳಿಸಿದನು. 23வது வசனம், 23ನೇ ವಾಕ್ಯ. వారు పరిగెత్తిపోయి అక్కడ నుండి అతన్ని తోడుకొని వచ్చిరి. అతడు జన సమూహములో నిలిచినప్పుడు భుజములు మొదలుకొని పైకి ఇతరుల కంటే ఎత్తుగలవాడుగా కనబడెను. And they ran and fetched him thence. And when he stood among the people, he was higher than any of the people from his shoulders and upward. அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்றபோது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரமுள்ளவனா இருந்தான். ಅವರು ತಟ್ಟನೆ ಹೋಗಿ ಅವನನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಬಂದು ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿದರು. ಎಲ್ಲಾ ಜನರ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಅವನ ಹೆಗಲು ತಲೆಯು ಕಾಣುವಷ್ಟು ಉನ್ನತ ಪುರುಷನಾಗಿದ್ದನು. तब वे दौड़कर उसे वहां से लाए और वह लोगों के बीच में खड़ा हुआ और वह कंधे से सिर तक सब लोगों से लंबा था. எப்படி லம்பா? லம்பா தா. எந்த மாதிரி லம்பா? ಎತ್ತರವಾಗಿದ್ದನು. ஏங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡಿರಿ. குள்ளமாக்குற மனுஷன் ஒளிஞ்சுக்கிட்டாக்கா ಕಷ್ಟ ಇಲ್ಲ, ಸುಲಭமாக ஒளிஞ்சிக்கலாம். ಕುಳ್ಳೋಗಿರುವಂಥ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಅಡಗಿಕೊಂಡರೆ ಅದು ಕಷ್ಟವಿಲ್ಲ, ಸುಲಭವಾಗಿರುತ್ತದೆ இல்லையா? ಹೌದಲ್ಲವೇ? ಲಂಬಾவா இருக்கிற போய் மூட்டைங்களுக்கு நடுவில் போய் ஒளிஞ்சுக்கணும்னு சொன்னா, ಉದ್ದವಾಗಿರುವಂಥ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಮೂಟೆಗಳ ಒಂದು ಸಂಧಿಗಳ ಹೋಗಿ ಅಡಗಿಕೊಂಡರೆ ಸುಪ್ರೀತ್ ஏய் பயந்து எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிற நீ? ಎಲ್ಲಿ ಅಡಗಿಕೊಂಡಿದ್ದೀಯಾ ನೀನು? எப்படி குனிஞ்சு உட்கார்ந்தாலும் தெரிஞ்சிடும். ಹೇಗೆ ಕಷ್ಟಪಟ್ಟು ಅಡಿಗೆ ಕುಳಿತುಕೊಂಡರೂ ಕಾಣುತ್ತಾನೆ. நான் சுனில் சொல்ல வந்தேன், சுனில் தப்பா நினைச்சுக்காத. சுனில் சொல்லியிருப்பேன், அவன் வருத்தப்பட்டு நாளைக்கு வர மாட்டான். என்ன பிரவீன்? ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உயரமானவங்க ஒளிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ನಾವು ಎತ್ತರವಾಗಿರುವವರು ಅಡಿಗೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದು ಬಹಳ ಕಷ್ಟ. ಆದರೆ இவன் பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த மனுஷனுக்கு முன்னாடி போய் மாட்டிக்க கூடாதுன்னு
போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் குள்ளு இல்லாமா. ಇವನು ನೋಡಿದರೆ ಎಷ್ಟೇ ಕಷ್ಟವಾದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ಆ ಮನುಷ್ಯನಿಂದ ಹೋಗಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕಿಂತ ಅಡಿಗೆಕೊಳ್ಳುವುದೇ ಉತ್ತಮವೆಂದು ಹೋಗಿ ಸಾಮಾನುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅಡಿಗೆಕೊಂಡನು. ஆனா அவனை கொண்டு வந்து ஓடி போய் ஜனங்களுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட், அவனை தேடி கண்டுபிடிச்சு ஓடி கொண்டு வருகிறார்கள். ಅವನನ್ನು ಜನರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ತಟ್ಟೆನೆ ಓಡಿ ಹೋಗಿ ಅವನನ್ನು ಕಂಡು ಹಿಡಿದು ಅವನನ್ನು ಎಳೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. ಆಸಕ್ತಿಯಿಂದ அவ்வளவு அந்த உற்சாகத்தினால ஓடி போய் கொண்டுட்டு வராங்க. ಉತ್ಸಾಹದೊಟ್ಟಿಗೆ ಅವರು ಓಡಿ ಹೋಗಿ ಅವನನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. அவனை நிக்க வச்சு பார்த்தா ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿ ನೋಡಿದರೆ எல்லா ஜனங்களுக்கும் மேல அவன் உயரமா நிக்கிறான். ಎಲ್ಲ ಜನರ ಗುಂಪಿಗೂ ಮೇಲಾಗಿ ಅವನು ಎತ್ತರವಾಗಿ ಉನ್ನತ ಪುರುಷನಾಗಿ ಕಾಣುತ್ತಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ప్రైజ్ ది లార్డ్. ప్రైజ్ ది లార్డ్. 24వ వచనం. 24వ వచనం. అప్పుడు సమూయేలు జనులందరిలో యెహోవా ఏర్పరచిన వానిని మీరు చూచితిరా, జనులందరిలో అతని వంటి వాడొక్కడు లేడని చెప్పగా జనులందరూ బొబ్బలు పెట్టుచు రాజు చిరంజీవి అగునుగాక అని రాజు చిరంజీవి యగునని కేకలు వేసిరి. కేకలు And వేసిరి. Samuel said to all the people, see ye him whom the Lord hath chosen, that there is none like him among all the people. And none all, like him above all people. And all the people shouted. All the people shouted and said, God save the king. God save the king. Hooray! Our king live. ಅವರು ತಟ್ಟನೆ ಹೋಗಿ ಆಗ ಸಮುವೇಲನು ಎಲ್ಲಾ ಜನರಿಗೆ, ನೋಡಿದಿರಾ, ಯೆಹೋವನಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟವನು ಇವನೇ, ಸರ್ವ ಜನರಲ್ಲಿ ಇವನಿಗೆ ಸಮಾನರು ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ ಎನ್ನಲು ಜನರೆಲ್ಲರೂ ಅರಸನು ಚಿರಂಜೀವಿಯಾಗಿರಲಿ ಎಂದು ಆರ್ಭಟಿಸಿದರು. ಚಿರಂಜೀವಿಯಾಗಿ ಇರಲಿ. அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், பாருங்கள், வந்து பாருங்கள், கர்த்தர் தெரிந்து கொண்ட மனுஷனை பாருங்கள். சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான். ஜனங்களுக்குள்ளே, சமஸ்த ஜனங்களுக்குள்ளே அவனுக்கு சரிசமமானவன் ஒருவனும் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து, அதுதான் ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, ஜனங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம், ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள். ஹல்லேலூயா, ராஜா வாழ்க என்றார்கள். ஈக அபி शमूएल ने सब लोगों से कहा, क्या तुमने यहोवा के चुने हुए को देखा है कि सारे लोगों में कोई उसके बराबर नहीं? तब सब लोग उसके बराबर नहीं. तब सब लोग ललकार के बोल उठे, राजा चिरंजीव रहे. राजा चिरंजीवी है, राजा चिरंजीव है, चिरंजीव, चिरंजीव. हालेलुया, ஹல்லேலூயா. நல்லா அழகா இருக்கு இந்த வார்த்தைங்க. சிரஞ்சீவி கன்னட, தெலுங்கு. கன்னடத்தில் சிரஞ்சீவி. சிரஞ்சீவி. கன்னடம்மா, தெலுங்கம்மா? தெலுங்கு ஃபர்ஸ்ட் அதான் சிரஞ்சீவி. பிரைஸ் லார்ட். நம்ம சபையில் யாரும் சிரஞ்சீவி இல்லைல்ல? இல்லை. ராஜா இருக்காங்களா? ராஜா 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 இல்லையா? ராஜா தேவராஜ். அது வேற. நமக்கு தேவராஜ் வேணும். தேவராஜ் இது மனுஷராஜ். ಈಗ ಮನುಷ್ಯರಾಜನು. மனுஷனுக்கு பிடிச்ச ஒரு ராஜா, ಮನುಷ್ಯನಿಗೆ ಇಷ್ಟವಾದಂತ ರಾಜನು. ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள், ಜನರೆಲ್ಲರೂ ಆರ್ಭಟಿಸಿದರು. ராஜா சிரஞ்சீவியாக இருக்கட்டும், வாழ்க என்று சொன்னார்கள். ಅರಸನು ಚಿರಂಜೀವಿಯಾಗಿರಲಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವು. நான் இதோட இன்னைக்கு முடிக்கிறேன். ಇದೊಟ್ಟಿಗೆ ನಾನು ಇದನ್ನು ಮುಗಿಸುತ್ತೇನೆ. அப்பதான் நீங்க அடுத்த வாரம் வருவீங்க. ನಂತರ ಈ ವಾರದಲ್ಲಿ ನೀವು ಕಾಣಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. இன்னைக்கே எல்லாத்தையும் சொல்ல போயிட்டா, ಈ ದಿನದ ಎಲ್ಲವನ್ನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಹೋದರೆ, அப்படியா பாஸ்டர், நான் அடுத்த வாரம் பாத்துக்கிறேன்னு போயிருவேன். ಸರಿ ಪಾಸ್ಟರ್, ನಾನು ಬರೋ ವಾರ ನೋಡ್ಕೊತೀನಿ. அதனால ಆದ್ದರಿಂದ சிரஞ்சீவியா இருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ಚಿರಂಜೀವಿಗಳಾಗಿರಿ, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஆனா தளவாடங்களுக்குள்ளே ஒளிந்து கொள்ளாதீர்கள். ಆದರೆ ಸಾಮಾನುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅಡಗಿಕೊಳ್ಳಬೇಡಿರಿ. தேவனுக்கு சாட்சிகளா இருங்கள். ದೇವರಿಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿರಿ. தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. தேவன் உங்களை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮ ರಾಜರನ್ನಾಗಿ, ಯಾಜಕರನ್ನಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. எல்லாரும் எழுதி நிற்போமா? ನಾವು ಎಲ್ಲರೂ ನಿಂತುಕೊಳ್ಳೋಣವೇ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೇವರ